வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பாலுக்கு அழும் பெற்றோர், ஆவின் முடிவு சரியா? பாலுக்கு பெற்றோர் அழ வேண்டிய அவசியம் என்ன? எப்போதும் குழந்தைகள் தான் அழக்கூடிய கதையை கேட்டிருக்கிறோம். பெற்றோர் நிச்சயம் அழுதே ஆக வேண்டிய நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கு சொல்லலாம். 1 லிட்டர் ஆவின் பால் விலை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு சராசரி மற்றும் ஏழை எளிய குடும்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு ஆவின் நிறுவனம் செய்திருக்கிறது. அரசுடைய உத்தரவு செய்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கான நீண்ட நெடிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஏன் இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது? இது ஆவின் நிறுவனத்தோட முடிவு அல்ல, அரசின் முடிவு. அதை அமல்படுத்தி இருக்கிறது ஆவின் நிறுவனம். இந்த விலை உயர்வு எப்படி ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த விலை உயர்வை தவிர்த்திருக்கவே முடியாதா? ஒருவேளை தவிர்த்திருக்கவே முடியாது என்றால் குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருக்கலாமா? டீசல் விலையை மத்திய அரசு 50 காசா உயர்த்தியது, அதிகமாக உயர்த்தியது தெரியவில்லை. உயர்த்தப்பட்டதான், ஆனாலும் கூட அது உயர்த்தப்பட்ட விதம் தெரியாததாக, சுமை தெரியாததாக இருந்தது. இப்போது ஒரே அடியாக ஒரே நாளில் நவம்பர் 1 முதல் 1 லிட்டருக்கு 10 ரூபாய் நீங்கள் கூடுதலாக தர வேண்டும் என்றால், இப்போது தனியார் பாலுக்கும் ஆவின் பாலுக்குமான விலை வித்தியாசம் சற்று குறைந்திருக்கிறது. இந்த ஆவின் பாலை தற்போது வாங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட இதற்கு நாம் தனியார் பாலை வாங்கிவிடலாம் என்ற நிலைமை ஏற்பட்டுவிடுமா? இது ஆவினுக்கு வளர்ச்சியா, சாமானியனுக்கு தளர்ச்சியா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதைத்தான் இந்த ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கப்படும். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். பால் வேண்டி குழந்தைகள் தான் அழுவார்கள், ஆனால் இப்பொழுது பெற்றோர்களும் கூட அழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் பால் விலை ஏற்றத்தை கண்டித்து போராட்டத்தில் குதிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். பாலின் கொள்முதல் விலையும் உயர்ந்துள்ளது, பாலின் விலையும் உயர்ந்துள்ளது. இரண்டுத்திற்கும் என்ன வித்தியாசம்? நாமெல்லாம் இப்ப பாக்கெட்ல தான் பால் பாக்குறோம். பட் உண்மையிலேயே கிராமங்கள்ல மாடு வைத்திருக்கின்ற விவசாயிகள் மாட்டிலிருந்து பால் கறந்து கொண்டு வந்து சங்கத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அந்த சங்கத்துல இந்த பாலை ஒப்படைச்சிருவாங்க. இந்த சங்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயி கிட்ட இருந்து பாலை வாங்கி கொள்ளும், அதாவது கொள்முதல் செய்து கொண்டு ஒரு அந்த பாலிற்கான விலையை கொடுத்து விடுவார்கள். இதற்கு பெயர்தான் கொள்முதல் விலை. இதையும் அரசு உயர்த்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் லாபம் அடைவார்கள். இதனால அவங்க கொஞ்சம் திருப்தி அடைந்திருக்காங்க. இது ஒரு புறம். இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாலை கொண்டு வந்து பால் பண்ணையில கொடுத்துருவாங்க. பால் பண்ணையில தான் பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும். பாலை சுத்தம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம தரம் பிரிக்கப்படும். இதுல வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு, இதுல கொழுப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு சுத்தம் செய்யற எல்லா வேலையும் அங்க செய்யப்பட்டு பாக்கெட் போட்டு பால் என்ன பண்ணும், கடைகளுக்கு விற்பனைக்கு வரும். இதுதான் கலர் கலரா இருக்கும் பாக்கெட். பொதுமக்கள் போய் வாங்குவாங்க. விலை கூட இருக்கும், குறைவாக இருக்கும். அரசு என்ன சொல்லியிருக்காங்க மிக தெளிவா அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 1 ஆவின் பால் 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்கிறது. 24 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் பால் இப்ப நாம வாங்குறோம் அப்படின்னா, நவம்பர் 1 34 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அப்படி இருப்பினும் தனியார் விற்கின்ற பால் பாக்கெட்டை காட்டிலும் இது குறைவானதே அப்படின்னு சொல்லி அரசு தெளிவுபடுத்தியிருந்தாலும், எதிர்கட்சிகள் இல்ல மக்கள் இந்த விலையேற்றத்தை தாங்க மாட்டாங்க, இதற்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் செய்ய அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கையில, பால் விலை ஏற்றத்தை தவிர்க்க முடியாததா என்ற கேள்வி பொதுமக்களுக்கு எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. தவிர்க்க முடியாதா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அடிப்படையான கேள்வியாக இருந்திருக்கும். இந்த ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில பாலுக்கு அழும் பெற்றோர், ஆவின் முடிவு நியாயமா? இதை மாற்றி அமைத்திருக்க முடியாதா? ஒருவேளை குறைப்பதாக அதிகரிப்பதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க முடியாதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு செங்கோட்டுவேல் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதே போல திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதே போல தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய நிறுவனர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு செங்கோட்டுவேல் இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். நீங்க வந்து பால் உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிற முறையில நீங்க நிச்சயமா வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த எருமை பாலுக்கு 4 ரூபாய், பசும்பாலுக்கு 5 ரூபான்னு கொள்முதல் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு இதுல நிச்சயமா சந்தோஷம் இருக்கும். ஏற்கனவே கூட இதே ஆண்டிலேயே உங்களுக்கு பால் உற்பத்தி விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டது. ஆனா அப்ப வந்து நம்ம வந்து பால் விற்பனை விலை கூட்டப்படவில்லை. இந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைவு தான் இல்லையா? நிறைவு. இதனால உற்பத்தியாளர்களுக்கு லாபம், ஆனா பயனாளிகளுக்கு, காமன் மேன், சாமானியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருந்தா நீங்க மறுப்பீங்களா? மிகப்பெரிய அதிர்ச்சியே வர வேண்டியதில்லை. எங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் 3 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப இந்த நவம்பர் 1 5 ரூபாய், 8 ரூபாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரே வருஷத்துல 8 ரூபாய் லாபம். ஒரே வருஷத்துல 8 ரூபாய் லாபம் இல்ல. எங்க உற்பத்தி செலவு பார்த்தா இது நஷ்டத்துல தான் இந்த பால் ஊத்திட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு உற்பத்தி செலவு 1 லிட்டருக்கு 35 ரூபாய் ஆகுது. ஆனா நாங்க வந்து வேற வழி இல்லைன்னு கம்மி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வேற வழி? கிராமத்துல விவசாயிகள் எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க.
உங்களுக்கு தான் தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அவங்க உங்களுக்கு வீடு தேடி பல சலுகைகள் கொடுக்கறாங்க. அங்க போகாம நீங்க ஆவின் கோரிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு நீங்க கொடுப்பீங்களா? கட்டுப்படி ஆகலன்னு கொடுக்கறது இல்ல. இந்த ஆவின் நிறுவனம் தொடங்கி இன்னைக்கு 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமா இந்த சங்கத்துக்கு தான் பால் கொடுத்துருக்கோம். இந்த ஆவின் நிறுவனம் தொடங்குறதுக்கு முதல்ல பாலுக்கு விலையே கிடையாது. அந்த நிலைமை இருந்து பாலுக்கு ஒரு விலை, பாலுக்கு ஒரு ஸ்தாபனம், கிராமத்தில் உற்பத்தி ஆகிற பொருள் நகரத்தில் நகர மக்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த தொழிலை ஆரம்பிச்சது ஆவின் நிறுவனம். அன்னைக்கே நாங்க கிராம சங்கங்கள்ல நாங்க தலைவரா இருந்தோம். 1974 எங்க ஊர்ல கிராம சங்கம், அன்னைக்கும் தலைவர் இன்னைக்கும் தலைவர். 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்கு முதல்ல லிட்டருக்கு ₹1 தான் கொடுத்தாங்க. அப்ப இருந்தே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்ப யாருமே வேறு யாரும் வழி இல்லை. தனியார் நுழைஞ்சதெல்லாம் பெரிய அளவில் நுழைஞ்சது இப்பதான். இந்த 2-3 ஆண்டுகள் தான் பெரிய அளவில் நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கு முதலாம் சைக்கிள்காரரு, டிவிஎஸ்ல போறவங்க அவங்க தான் போவாங்க. அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி விலையை ஏற்றுவாங்க. என்னுடைய கேள்வி சொல்லுங்க, இந்த ₹8 உங்களுக்கு இந்த 1 வருஷத்துல, இந்த 4 மாசத்துல உங்களுக்கு 10 மாசத்துல உங்களுக்கு ₹8 உங்களுக்கு கூட்டிருக்காங்க. இன்னமும் கூட உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேற வழி இல்லாம தான் நாங்க கொடுக்கறோம் சொல்றீங்க. நீங்களே சொன்னது போல தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்க ஆவினுக்கு நீங்க கட்டுப்படியாக கொடுக்குறீங்களா, அப்படி கட்டாயத்தினால கொடுக்குறீங்களா? கட்டாயமே கிடையாது. ஆவினுக்கு கொடுக்க. அப்புறம் உங்களுக்கு நட்டத்துக்காக யாராவது தொழில் செய்வாங்களா? நட்டத்துக்காக யாராவது தொழில் செய்வாங்களா? ஆமா, எங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்கறவங்க ஆவின் ஒண்ணுதான். தனியார் இன்னைக்கு லிட்டருக்கு ₹5 சேர்த்து கொடுப்பாங்க. ஒரு 4 லிட்டர் பால், ஒரு 1000 லிட்டர் பால் அதிகம் ஆச்சுன்னு அடுத்த நாளே ₹4 குறைச்சிருவாங்க. எங்களுக்கு நஷ்டமான விலை. இதுல தொடர்ந்து கொடுக்கறது எங்களுக்கு ஒரு நிலையான விலை எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் நாங்க இதை விட்டு போகல. அதனால லாபம் தான். லாபம்னு இல்ல, ஒரு இதைத்தான் இவ்வளவுதான் எங்களால முடிய லாபம்ங்கிறதே கிடையாது. சரி, இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விலை உங்களுக்கு நிறைவு தரக்கூடியதா இருக்கா, இல்லாட்டி இன்னமும் 10 சொல்ல போறீங்களா? இன்றைய நிலையில நிறைவு தர வழி இருக்கு, நிறைவு தரக்கூடிய வழி இருக்கு. நான் திரு அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். இதுல நம்ம பாக்குறோம் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இறங்கிட்டு இருக்கு, கூட்டுறவு நிறுவனங்கள் நிறைய நட்டத்தில் போயிட்டு இருக்கு, அரசு சார்பா இருக்கக்கூடிய எல்லா நிறுவனம் நட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆவின் இன்னைக்கும் கூட இவ்வளவு விலையேற்றத்துக்கு பிறகு கூட நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய பால் விலையில கூட தனியார் பாலை விட குறைவான விலையில தான் இருக்க போகுது. இன்னும் விலையேற்ற ₹10 லிட்டருக்கு ஏற்ற பிறகும் கூட தனியாரோட கம்மியான விலை தான் இருக்கும். அப்ப நீங்க எதிர்க்கிறதுக்கும் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுக்கும் அவசியம் என்ன? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் தேவைப்படுவது பால். குறிப்பா பிறக்கிற குழந்தைக்கு தேவைப்படுவது, குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது பால். அது அந்த பாலை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி லிட்டர் தினம் தேவை அப்படின்னு சொன்னா வெறும் 22 லட்சம் லிட்டர் பாலை தான் இந்த ஆவின் மூலமா கொள்முதல் பண்றாங்க. மீதி எல்லாம் தனியார் மூலமா தான் கொள்முதல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படிங்கும் போது நீங்க பால் விலை உயர்வு பத்தி நீங்க பேசவே கூடாது. நியாயமா ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 75% பால் தான் நான் சொல்ல கேட்டுக்கிட்டு 75 இல்ல 85% பால் தற்போது ஆவின் நிறுவனம் உயர்த்தி இருக்கக்கூடிய விலையை விட கூடுதல் விலைக்கு தான் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் நான் விஷயத்துக்கே வரேன். நீங்க தமிழ்நாட்டில் தனியார் பால் உற்பத்தி செய்ய தனியார்கள் வாங்கி விவசாயிகள் உற்பத்தி செய்யற பாலை தனியார்கள் வாங்கி மிக அதிகமான விலைக்கு பல தடவை 3-4 தடவை கூட்டியாச்சு. இப்ப ₹38 வரைக்கும் அவங்க விற்கிறாங்க. விற்கிறதுக்கு இதுவரை அரசு அவங்களை கூப்பிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. பால் விலை கூடுறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க ரேட் எங்கிட்ட கேட்காம கூட்டக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். நம்ம மாநில செயலாளருக்கு கடந்த கால ஆட்சியில உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. 2006 இருந்து 2011 வரை 3 தடவை பால் விலையை கூட்டினாங்க. அண்ணனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். 2009 கூட்டினாங்க, 2011 கூப்பிட்டாங்க, ஜனவரியில கூட்டிட்டு பிப்ரவரியிலும் கூப்பிட்டு காணாதுன்னு சொன்னோடனே ₹5 கூட்டினாங்க. ₹5 கூட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா அப்ப அந்த ஆட்சியில் ₹5 எப்பவும் ஒரே தடவையில ஒரே தடவையில 3 தடவையும் அந்த ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அந்த ஆட்சி காலத்துல ₹13 நான் சொல்லியிருந்தேன், ₹13.45 இருந்ததை ₹15.64 ஆக்குனாங்க.
அது 16 ரூபா 64 பைசா ஆக்குனாங்க, திரும்ப 18 ரூபா ஆக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 ரூபா கூட்டும் போது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 5 ரூபா 25 காசு வந்து நீங்க ஒட்டுமொத்தமா 3 வருஷத்துல கூட்டிருக்கீங்க. அது வந்து விற்பனை விலை கூட்டும் போதும் விற்பனை விலையில இல்ல, நீங்க முடிக்க வேண்டாம், உங்கள்கிட்ட தான் வரேன் நானு. 5.25 ரூபா கடந்த ஆட்சியில் 2006 2011 வரைக்கும் 5 வருஷத்துல 5.25 ரூபா வந்து லிட்டருக்கு நீங்க கூட்டிருக்கீங்க. அப்ப இப்ப எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க? இல்ல, அதை கூட்டிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பைசா கூட விற்பனை விலையை கூட்டல. விற்பனை விலை 17 ரூபா 25 பைசா அதே விலையில். நான் வந்து விற்பனை விலையை நீங்க கூட்டின பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பால் கொள்முதல் விலை கூட்டின பத்தி கொள்முதல் விலையை தான் கூட்டிருக்கோம் 5 தடவை. 2006 இருந்து 2011 வரை நீங்க விலை ஏத்தலையா? பால் விற்பனை விலை 5.25 ரூபா விற்பனை விலை கூடி இருக்கு. அதாவது 5 ரூபாய் 25 காசு 5 வருஷத்துல 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கு. ஏன் இருக்கு நம்பர் தேடி சொல்லவா? இல்ல, நான் சொல்றேன். இப்போ வந்து இது 9வது மாசம் 3ஆம் தேதி 13 ரூபா 45 பைசாவை 15 ரூபா 64 பைசாவை வாங்கின உற்பத்தியாளர்கிட்ட தான் ரேட்டை கூட்டணும். அதான் திரும்ப 16 ரூபா 64 பைசா விற்பனையாளருக்கு தான் கூட்டணும், உற்பத்தியாளர்களுக்கு. அதே போல 17 ரூபா 45 பைசாவை 1 ரூபா கூட கூட்டல. அந்த 3 தடையும் கேளுங்க நீங்க. அதுல 3 தடையும் விற்பனை விலையானது அந்த 17 ரூபாய் 17 ரூபாய் 75 பைசால இருந்து 1 பைசா கூட கூட்டல. 2009 இருந்து 2011 வரை, 2006 இருந்து 2011 வரை 5 வருஷத்துல நீங்க 3 முறை உயர்த்திருக்கீங்க பால் விற்பனை விலை. நீங்க திரும்ப தயவுசெய்து செக் பண்ணிக்கங்க. 5.25 ரூபா வந்து ஒட்டுமொத்த உயர்த்தப்பட்டிருக்கு. தெளிவா சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பால் உற்பத்தியாளரும் இல்ல விற்பனையாளரும் இல்ல, நம்ம பால் வந்து வாங்கி குடிக்கிறாள் தான் 2 பேருமே. பால் உற்பத்தியாளர் சொல்றாரு விலையை வந்து விற்பனை விலை கூடிச்சா இல்லையா? கடந்த 2006 கூடிச்சேன். பேச்சுவார்த்தை பண்ணி உறுதியா விலை சொல்றேன். 1/9/2003 உங்களுக்கு வந்து 2009 13 ரூபா 45 காசா இருந்தத 15 ரூபா 64 பைசாவா உயர்த்தணும். அத 16.64 கூட்டம். எல்லாமே வாங்கினவல தான். அதுக்கப்புறம் 18 ரூபாய் ஆக்குனாத ஆக்கிட்டு 17 ரூபாய் 75 பைசாக்கு இருந்தத ஒரு முறை கூட அந்த 5 ஆண்டு காலத்துல கூட்டல. ஒரு கதையோடைய ஒரு பகுதியை சொல்றீங்க, 2வது பகுதியை சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்றது உற்பத்தி விலை உற்பத்தியாளர்கள் தான் விலையை கூட்டமே தவிர விற்பனை விலை பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக 1 பைசா கூட கூட்டல. 2006 இருந்து 11 வரை கூட்டல. சரி, இப்ப அது வந்து நிரூபிச்சுட்டா அது எடுத்துட்டா? நான் சொல்றேன் 1/9/2009 இருந்து 1 பைசா கூட்டதா சொல்லுங்க. 3 தடவை 1/9/2009 இருந்து 2006 இருந்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்க, 2009 கேப்பீங்களா? 2006 இருந்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்க, 2009 கேப்பீங்களா? இல்ல, நாங்க வந்து விவசாயிகளுக்கு கூட்டது அதுதானே தவிர அதுக்கு இடையில கூட்டல. நான் கேக்குறது எனக்கு தெரிஞ்ச அளவுல கூட்டல. இது அடுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க சேஃபா. நான் சொல்றது 2006 இருந்து ஒரே விஷயம் தான். 2006 இருந்து 2011 வரை 3 முறை உயர்த்தப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக பால் விற்பனை விலை 5 ரூபாய் 20 உயர்த்தப்பட்டிருக்குது. இல்ல, விற்பனை விலையை ஒருபோதும் நீங்க சொன்னபடி 3 தடவை கூட்டல. எனக்கு அது நிச்சயமா தெரியும், 100% தெரியும். 3 தடவை கூட்டல. 3 தடவை உற்பத்தியாளர்களுக்கு தான் விலையை கூட்டி கொடுத்தமே தவிர 5 ரூபாய் 5.25 ரூபாய் அளவுக்கு கூட்டி கொடுத்தோம். 17 ரூபாய் 75 பைசால இருந்து 1 பைசாவோட கூட்டல. ஒண்ணு இப்ப எதுக்கு ஒரே வார்த்தை தெளிவுபடுத்திக்கிறேன் உங்கள்ட்ட. 2006 இருந்து 2011 வரைக்கும் பால் விற்பனை விலை கூட்டப்படவே இல்லை. அதாவது 1/9/2009 கூட்டி இருந்தா ஒரு தடவை கூட கூட்டி. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் ரொம்ப தெளிவா வைக்க விரும்புறேன். 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது இருந்து 2011 திமுக ஆட்சி முடிவுக்கு வந்த வரை 5 ஆண்டுகளில் பால் விற்பனை விலை உயர்த்தப்பட்டதா இல்லையா? 3 தடவை கூட்டல. அப்படி கூட்டி இருந்தாலும் 6 இருந்து 9 வரை ஒரு தடவை கூட்டிருமா? எனக்கு என்கிட்ட சரியான புள்ளிவிவர இல்ல. திரு அப்பாவு என்கிட்ட சரியான புள்ளிவிவரம் இல்லை, இல்லாட்டி என்னுடைய நினைவில் இல்லைன்னு சொன்னா நான் 100% ஏத்துக்கிறேன். இது நியாயமான விஷயம். எல்லாருக்கும் எல்லா விஷயம் எல்லா நேரமும் நினைவில் இருக்காது. ஆனா உயர்த்தப்படவில்லை என்று சொல்லார்கள். ஏன்னா அது நான் வந்து சொல்ல போறேன். ஏன் நீங்க திமுக போராட்டம் நடத்துறீங்க? எதுக்கு நாங்க போராட்டம் நடத்துறோம்னா விற்பனை விலையை நீங்க வந்து கூட்டினாலதான். விற்பனை விலையை எவ்வளவு கூட்டிருக்க அப்படின்னா 6.25 ரூபாய் கூட்டினீங்க ஆட்சிக்கு வந்த உடனே. இப்ப 10 ரூபாய். ஆக இதை எதுக்கு நீங்க அந்த 16.25 ரூபாய் கூட்டிருக்க? 2 மடங்கு ஆயிடுச்சு. 17 ரூபாய் 75 பைசா இருந்தது 34 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் கூட்டிருக்கேன்னா தனியார்களுக்காக அவங்க விலை கூட்டினதை நியாயப்படுத்துறீங்க. நீங்க தனியார் விற்பனையாளர்களை கூப்பிட்டு
பால் விலையை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒருபோது நீங்க கூப்பிட்டு சொல்லல. அண்ணன் கேளுங்க, தலைவர் கலைஞர் இருக்கும்போது பல முறை இவங்களையே கூப்பிட்டு பேசி, அந்த அமைச்சர் கூப்பிட்டு பேசினாங்க, பேசி முன்னணி அமைச்சர்கள் ஆர்காட்டார் போன்றவர்கள் பேசினாங்க. முடிவில் கலைஞரே கூப்பிட்டு இவங்களுக்கு விலை உயர்வை கூட்டி கொடுத்திருக்காரு, அவங்களுடைய நியாயத்தை கேட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில அவங்களுடைய விஷயத்தை பற்றி யாருமே கேட்கல. அவங்களை சந்திக்கிறது யாருன்னா தனியார் பால் விற்பனையாளர்கள் தான் சந்திக்கிறாங்களே தவிர உண்மையான ஏழைகளை பற்றியோ இந்த பால் உற்பத்தியாளர்களையோ கூப்பிட்டு பேசுறதே கிடையாது. அரசாங்கம் விற்பனை விலையை நீங்க கூட்டக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இது சாதாரண பாதிப்பு இல்ல. 2 மடங்கா 3 ஆண்டு காலத்துக்குள்ள உயர்த்துறது நீங்களே சொல்றீங்க. இந்த நம்ம நீங்களும் அவங்களும் சொல்லும் போதே இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு பெரிய மக்களை பற்றி சிந்திக்காம பொதுமக்களை பற்றி கனவுல கூட நினைக்காம பண்றீங்க. அதனாலதான் வெகுஜன மக்களுக்கு நாங்க பால் உற்பத்தியாளருக்கு இன்னும் கொடுங்க கூடுதலாட்டு நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம், சந்தோஷப்படுறோம். ஆனா விற்பனை செய்யக்கூடிய ஆவின் விலையை இந்த அளவுக்கு உயர்த்துவதுதான் மிகப்பெரிய பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். உற்பத்தி வர ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கு. உற்பத்தியாளர்களுக்கு நீ எவ்வளவு நாள் அதிகமா கொடுங்க, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விற்பனை விலை அந்த அளவுக்கு உயர்த்தாதீங்கன்னு சொல்றாங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு மட்டும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த இழப்பு 2010ஆம் ஆண்டு 21,000 கோடி ரூபாயை தாண்டியது. இப்படி ஒவ்வொரு அரசு சார் கூட்டுறவு நிறுவனமோ பொதுத்துறை நிறுவனம் நட்டத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த நட்டத்தை ஈடுகட்டுவது யார்? நான் திரு ஷேக் தாவூத் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்கள் கேட்கிறோம். அதிமுகவுடைய அணுக்கமான இணக்கமான கட்சியா நீங்க நீண்ட நெடுங்காலமா இருந்துட்டு இருக்கிறீங்க. தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஒரு சுமையோ 1000 காரணங்களோ 1000 சால்ஜாப்புகளோ சொன்னாலும் கூட ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில 10 ரூபாய் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது ஒரு 1.5 லிட்டர் வாங்கினா ஒரு நாளைக்கு 15 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 450 ரூபாய் கூடிரும். அப்படிங்கும்போது இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் கூட இந்த விலை உயர்வை நீங்கள் எந்த வகையில் நியாயப்படுத்த போகிறீர்கள்? இது இன்றைய கால சூழலில் தவிர்க்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் கறந்து கொண்டு வர்றவங்களுக்கும் விலையேற்றத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. 3 லட்சம் பசுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் நமக்கு பால் தேவை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வெளியாட்களுக்கு இப்ப நீங்க இதுக்கு முன்னால் நீங்க 3 லட்சம் பசு கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. 3 லட்சம் பசு கொடுக்கல, அதே மாதிரி கொடுக்கல. 3 லட்சம் மாடு 36,000 மாடு கொடுத்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி இப்ப பேசின அப்பா அவர்களும் சரி நீங்களும் சரி 85% தனியார் பால்கள் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த 85% தனியார் பால் எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு போதிய விலை கொடுக்காததுனாலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். கறவை பால் கறந்து கொடுக்கறவங்களுக்கு அதிக அளவுல நம்ம தனியார்களோட போட்டி போட்டு விலை கொடுத்தாதான் நம்ம அந்த பால்களை பெற முடியும். அப்ப அப்படி பெற்றாதான் மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல பால். நீங்க தனியா நீங்க உற்பத்தியாளர்களுக்கு அதிக விலை கொடுங்க, வாங்குறவங்களுக்கு விலை கொடுக்காதீங்க. இல்ல வாங்குறவங்களுக்கு விலை கொடுக்கல, உற்பத்தியாளருக்கு அதிகம் கொடுத்தோம்னு சொன்னா நம்ம அந்த நிர்வாகத்தையே நடத்த முடியாது. அப்படியா? பொதுத்துறை நிர்வாகத்தை நடத்த முடியாதுன்னு பேருந்துக்கு ஏன் நீங்க நட்டத்தில் இயக்குறீங்க? மின்வாரியத்தை ஏன் நீங்க நட்டத்தில் இயக்குறீங்க? டீசலுக்கு ஏன் நீங்க மானியம் கொடுக்குறீங்க? அதாவது முடிந்தவரை மின்சாரத்துக்கும் சரி பஸ்ஸுக்கும் சரி எல்லாமே டபுள் மடங்கு கூட்டியாச்சு. முடிந்தவரை எல்லாவற்றையும் நம்ம சரி செய்துட்டு இருக்கோம். பாலை பொறுத்தவரை கண்டிப்பாக அதுல அதிக அளவுல நமக்கு அது செயல்பட வேண்டியது. உங்களுடைய பாஷையில சரியா அர்த்தம் முடிஞ்சா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விலை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, அதாவது காலப்போக்கில் காலத்தினுடைய சூழலும் பொருளாதாரம் மேம்பாடு காரணமாகவும் கன்சூமர் அதாவது அதை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய அதிகம் இருக்கிறதுனால அதையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டியது இருக்கு. ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தின் காரணமாக பால் குடிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? பால் அதிகமா குடிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? இல்ல, பால் குடிக்கிறவங்க எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அது குற்றம் இல்லையா? இல்ல, அது குற்றமாக நாங்க சொல்லல. அதுகளுக்கு கொடுக்க வேண்டிய அளவு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது தேவையான அளவு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அரசாங்கம் செய்வதே 15% தான், மிச்சம் 85% தனியார் செஞ்சிருக்காங்க. ஆமா, அப்ப அதாவது இயல்பா பாருங்க, இன்னைக்கும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல விலை உயர்த்தப்பட்ட பிறகும் கூட தனியார் பாலை விட 3 ரூபா 4 ரூபா குறையத்தான் இருக்கும் போது ஆவின் பால். சரிங்களா? அப்ப ஒரு ஆள் வெளியில போய் கடையில போய் வாங்குறாங்க, முதல்ல ப்ரிஃபர் பண்றது எதா இருக்கும்? ஆவின் பாலா தான். அப்ப உங்களுடைய விற்பனை கூடி நீங்க எல்லாம் 85% இருக்கணும். இல்ல, அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட தான் அந்த விலை குறைவா இருக்கு.
அரசு வந்து சேவை மனப்பான்மை 10 ரூபா கூட்டிங்களா? ஆமா, அந்த மாதிரி கூட்டுனதுனாலையும் தான் விலை குறைவா இருக்கு. இன்னுமே விலை குறைவா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி 10 ரூபா கூட்டாங்க 5 ரூபா மட்டும் கூட்டிருந்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருந்திருக்கும்ல. இல்ல நீங்க பெருமையா சொன்னீங்களா, கூட்டினப்பறம் தான் நாங்க இந்த இவ்வளவு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 5 ரூபாயை வந்து நம்ம உற்பத்தியாளர்களுக்கு பாலை யார் கறந்து கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறோம். இன்னொரு 5 ரூபாயை நம்ம தயாரிப்பு செலவுகளுக்கு பயன்படுத்துறோம். ஆக மொத்தத்தில் இந்த 10 ரூபா கூடுதல் என்பது பெரிய கூடுதல் ஒண்ணும் இல்ல. அதாவது தனியார் பால் பார்க்கும் பொழுது மக்களுக்கு தான் சொல்றேன். மனசு வச்சுட்டே சொல்றீங்க. இல்ல 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 10 ரூபா இல்ல, ஏழை எளிய மக்களையும் அதே மாதிரி விவசாய பெருமக்களையும் பால் கறந்து கொடுக்கக்கூடிய விலையில்லா அரிசி அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறோமே, எதுக்காக கொடுக்கிறோம்? நீங்க வாங்கும் திறன் அதிகரிச்சிருச்சு, நுகர்வோர் அதிகரிச்சுட்டான், வாங்கக்கூடிய சக்தி அதிகரிச்சிருச்சு, எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சான். எதுக்கு விலையில்லா அரிசி கொடுக்குறீங்க? விலையில்லா அரிசி யாருக்கு கொடுக்கிறோம்? வாங்கும் திறனே இல்லாதவர்களுக்கு. ஏழை இந்த பால் இல்ல, அப்ப இந்த பால் வந்து யாரு குடிக்கிறா? பால் குடிக்கிறது வந்து இப்ப கிராமப்புறங்கள்ல உள்ள மக்களுக்கு விலை குறைவாக கிடைச்சிடும். ஆவின் பால் வந்து எங்க கொடுத்துட்டு இருக்கோம்? நகர்ப்புற மக்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துட்டு. நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தை அவங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நகர்ப்புறம் நீங்க ஏழைகள் பார்த்தது இல்ல, நகர்ப்புறத்துல நீங்க குடிச்ச பால் மக்கள் பார்த்தது இல்ல, நகர்ப்புறத்துல சரி நீங்க பார்த்தது இல்ல. இருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. இந்த பாலை 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய. உங்களுடைய வாதம் சரியாக இருந்தால் சென்னையில வந்து அம்மா உணவகம் இருக்கக்கூடாது, சென்னையில வந்து ரேஷன் கடைகள் இருக்கக்கூடாது, நகர்ப்புறத்துல எல்லாம் வாங்க திறனோடு இருக்கிறாங்களே. அதாவது எல்லா வகைகளிலும் அரசு வந்து மக்களை கவனமாக கவனிச்சுதான் செஞ்சிட்டு இருக்கு. பாலை பொறுத்தவரை இந்த விலையேற்றம் இன்றைய சூழலில் தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, உங்களுடைய வாதம் சரியா இருந்தால் கிராமப்புறங்கள்ல விலையை உயர்த்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா கிராமத்துல அவங்களுக்கு கிடைச்சிருந்து மலிவா கிடைச்ச போறது, நகர்ப்புறத்துல மட்டும்தான் கூட்டிருக்கணும். அப்படி நீங்க செய்யலையே, இரட்டை விலை வைக்கலையே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நீங்க வந்து திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, திருச்செந்தூர் எங்க வாங்கினாலும் அதே 10 ரூபா கூட போகுது. பாண்டே, நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக பேசுறீங்க. பால் உற்பத்தியும் பாலை கொண்டு வந்து அதை பதப்படுத்தி பழையபடி விற்கிறதுக்கும் செலவினங்கள் இருக்கு. அப்ப இந்த செலவினங்கள் எங்க செயல்படுத்தப்படுதோ அங்கே அந்த பணம் வந்து தேவைப்படுது. அதற்கு தகுந்த மாதிரி தான் விலைவாசி ஏற்ற இறக்கங்கள் அதுல தேவைப்படுது. அப்ப அந்த நிலையில இந்த 10 ரூபாய் விலை ஏற்றம் என்பது சரியானதாகத்தான் மக்கள் கருதுவார்கள். ஏன்னா வெளியில இருக்கிற விற்கிற பாலை விட இந்த பால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. மேற்கொண்டும் 8 ரூபாயோ 10 ரூபாயோ குறைவாக தான் இருக்கு. ஆக இது ஒரு பெரிய விலையேற்றமே மக்களுக்கு இல்ல. ஆவின் பாலினுடைய நிலை இன்னைக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, டாக்டர் போனேன்னா குழந்தைகளுக்கு ஆவின் பால் கொடுக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆவின் பால்ல சோடா உப்பு அவங்களுக்கு தெரியும், சோடா உப்பு, சோயா பவுடரு, அதே போல நம்ம சர்க்கரை, அதே போல யூரியா இதெல்லாம் கலந்து தண்ணி கலக்கிறத லெவல் பண்ணி டிகிரி காட்டுறதுக்காக இவ்வளவு கலப்படம் இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்பா அதாவது மதுபானத்துல கலப்படம் நடத்துற மாதிரி பால்ல வந்து நீங்க போற போக்குல நான் சொல்றேன், தனியார் தான் அதை பண்றாங்க, தனியார் தான் அதை பண்றாங்க. இன்னைக்கு எந்த டாக்டருக்கு போனா நீங்க சொன்ன ஆவின் பால் தான் தமிழ்நாடு முழுவதும் 12,000 சங்கம் இருக்கு. 12,000 சங்கத்திலையும் 22 லட்சம் லிட்டர் பால் எடுக்கிறாங்க அவங்க. ஒவ்வொரு சங்கத்திலையும் அவங்க சொல்லிட்டு, எங்க ஊர்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு ஒன்றியம் இருக்கு, 17 டைரக்டர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தேர்தல் இந்த 9வது மாசம் 13வது வருஷத்துல தேர்தல் நடந்து, தேர்தலுக்கு பிறகு 17 டைரக்டர் அங்க இருக்கிறாங்க. இந்த டைரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இணை உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடாது. சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? நீங்க வந்து விஷயத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது யூரியா, சோளம், என்ன சோடா உப்பு இதெல்லாம் கலந்து இது எல்லாமே இதை எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க? எந்த டாக்டர் ஆவின் பால் குடிக்காதுன்னு சொன்னாங்க? இப்ப இன்னைக்கு சரியா கலப்படம் இருக்குங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண திரு செங்கோட்டையில் உங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. பிளீஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க. நீங்க தனியார் பாலும் ஆவின் பால் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒப்பீடு சொல்லுங்க. இன்னைக்கும் ஆவின் பால் வந்து தரத்துல எந்த விதத்துக்கும் குறையது இல்ல. அது வந்து கொடுக்கும்போது ஆவினுக்கு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றத சொல்றேன்.
நகர மக்களுக்கு சேலத்திலேயோ திருநெல்வேலியிலயோ சென்னையிலயோ ஆவின் பால் தரத்துல உயர்ந்தது. அந்த தரத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. செங்கோட்டையன் சொல்றது எப்ப எதை சொல்றேன்னா, பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து ஆவினுக்கு வரும்போது தரமா வருது. ஆவின்ல என்ன நடக்குங்கிறதா நடக்கிறது வந்து கதையை 40 வருஷமா இல்ல ஆவின்ல நடக்கிறத நான் 40 வருஷமா பாக்குறேன். சொல்லுங்க. முதல் போராட்டமே 1980 ஆரம்பிச்சோம். பாலுக்கு அதிக விலை கொடுக்கணும். அன்னைக்கு கலப்படத்தை முடிச்சு கலப்படம் தான். அன்னையிலிருந்து ஆவின்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆவின்ல சோளாப்போ யூரியாவோ மற்ற பொருட்களோ போட வேண்டிய அவசியமே இல்லை, போடுவதும் இல்லை. ஆனா தனியார் அதை போடுறாங்க. தனியார் இதுல அதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு எல்லா டாக்டர்களையும் நீங்க வந்து ஒண்ணு வேணாம், நாளைக்கு ஒரு சர்வே எடுங்க, போய் டாக்டர்களை கேளுங்க, இல்ல சில்லற கடைக்காரங்களை கேளுங்க. அன்னைக்கு டிவியில கூட விலை ஏத்துறத பத்தி 2 தாய்மார்கள் பேசுறாங்க. இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. ஒரு வைத்தியநாதன் இவ்வளவு தண்ணி கலந்ததுக்கு அப்புறமும் டிகிரி கரெக்டா இருக்குன்னு அவ்வளவு அதிகாரியும் சொல்லியிருக்காங்களே, எதை வச்சு அந்த டிகிரி கரெக்டா இருந்துன்னு பதில் சொல்லுங்க. சார் டிகிரி இல்ல 2 லட்சம் லிட்டர் பாலுக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணி கலக்குறாங்க ஒரு நாள். அந்த கலக்கிற தண்ணிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி டிகிரி கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி அந்த டிகிரி வந்து நீங்க சொல்லுங்க. எந்த மாவட்ட ஆட்சியராவது போய் அந்த இடத்துல போய் இருக்கு கலப்படம் இருக்கா, இவ்வளவு தண்ணி கலந்துருக்கா, தமிழ்நாடு முழுந்து சொல்லுங்க. தெரிஞ்சுதான் சொல்றாரு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சென்று சேர்க்க முடியும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். இது திமுக அதிமுக எல்லா ஆட்சியும் வர இல்ல நீங்க சொல்றீங்க. பால் விஷயத்துல நம்ம சாமானியம் நடந்தக்கூடாது, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து அதிமுக அரசு கொள்ளையடிக்குது எல்லாம் ஊழல் பண்ணி என்னமோ சொல்லிட்டு போங்க, அது வந்து மேம்போக்கான புகார் அரசியல் புகார் எழுந்துவிடும். குடிக்கிற பால்ல கலப்படம் இருக்குன்னு சொல்லி சொல்றது வந்து ஒவ்வொரு சாமானியனுக்கும் தனி மனிதனுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நீங்க சாதனை சொல்லக்கூடாது. வரங்க நீங்க முதல்ல கேட்டு நான் வந்து உங்களுக்கு நீங்க கலப்படத்தை நீங்க நிரூபிக்க சொல்லிருக்கீங்க, நீங்க நிரூபிக்கணும். மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, நீங்க பாப்பாங்க அவங்க. நீங்க கேட்டீங்க தண்ணி கலந்தாங்க, அது எப்படி வந்து அது கணக்கு வரும் கேள்வி. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் நான் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியத்துல இல்ல, எனக்கு தெரிஞ்ச பதில் நான் விசாரிச்ச போது இந்த சம்பவம் நடந்த போது உயரதிகாரிகள் என்ன ரொம்ப தெளிவா சொல்றாங்கன்னு, ஒவ்வொரு முறையும் பாலை வந்து சுத்திகரிக்கும் போது, பாலை கலப்படம் பண்ணும்போது நல்லா நீங்க வார்த்தைகள் சுத்திகரிக்கும் போது, ஏன்னா டோல்டு மில்லு, ஸ்பெஷல் டோல்டு மில்லு, கொழுப்பு அகற்றப்பட்டது தனித்தனியா பாலை வந்து மாத்தி மாத்தி பிரிக்கிறோம். இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் பாலுடைய அளவு கூடிக்கொண்டே போகும். ஏன்னா ஒரு முறை தண்ணி வச்சுதான் நீங்க வந்து டோன் பண்ண, நீங்க பிரிக்கிறது வைக்கிறதுக்கும் தயிருக்கோ எல்லாத்துக்கும் இல்ல, பால் பொருள் எல்லாத்தையுமே தண்ணி வச்சுதான் கொண்டு போகணும். அப்ப பாலுடைய எண்ணிக்கை நீங்க 10,000 லிட்டர் விட்டீங்கன்னா 11,000 லிட்டரா தான் வரும். இந்த 1000 லிட்டர் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல அரசு அதிகாரிகள் விற்பனையாளர்கள் எல்லாருமே ஒருபோதும் பால் கூடவே கூடாது. எத்தனை சுத்திகரிப்பு பண்ணாலும் 1 லிட்டர் பால் கூட கூடாது. 25 இப்போ நீங்க 2 லட்சம் லிட்டர் தண்ணி சேர்ந்தா அந்த தண்ணி சேர்ந்த பால் தான் கூடுமே, தண்ணி தான் கூடுமே தவிர பால் கூடாது. எனக்கு பால் எங்க ஊர்ல பால் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கு. நானே 100 சங்கம், நானே மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானே இப்போ ஒவ்வொரு எவ்வளவு சோடா வாங்கி கொடுத்தீங்க? நான் வாங்கி கொடுக்கல. கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் பொதுநல வழக்கு அப்பாவை போடல? எப்ப போட போறீங்க சொல்லுங்க. கலப்படம் இருக்குன்னு நீங்க வந்து பொதுநல ஒரு ஆணையர் இருந்தார், பி.கே. பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையர் இருந்தாரு. அவருடைய காலத்துல மட்டும்தான் இது அவ்வளவு கண்டுபிடிச்சு அவர் தான் பி.கே. பிரசாத். இப்ப மத்திய அரசு அதாவது வந்து மக்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல இல்ல, இது உண்மை தெரியல. அப்படி இல்ல திரு தாவூத், நம்ம வந்து அப்படி கவலைப்பட்டாலும் கூட அதை நிரூபிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பொது மேடையில் சொல்லும் போது போட சொல்லணுங்கிறது என்னுடைய இது. நான் எந்த மேடையில இருந்து சொல்றேன், 2 லட்சம் லிட்டர் பால் தண்ணியை கலக்கும் போது எப்படி அது சரியா வந்து நீங்க 2 லட்சம் லிட்டர் பால் கலக்கிறான்னு எப்படி சொல்றீங்க? இல்ல வைத்தியநாதன் பிடிச்சிருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு 2 லட்சம் லிட்டருக்கு பாலை வெளியெடுத்து தனியார் இருக்கிறார். ஐயா இது உலகம் ஊர் உலகம் இருக்க உண்மை. பால்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லயே உள்ளே ஆகப்பெரிய நிறுவனம் வைத்தியநாதனோட தான். 100 லாரிக்கு மேல வச்சிருக்கிறாரு. அவர் வந்து 10 வருஷமா இருக்கிறாரு, திமுக ஆட்சி உட்பட. அதே அவரு கலப்பட அதிமுக ஆட்சி 4 வருஷத்துக்கு முன்னால இருந்தா அவரால் உள்ள என்றாரு. நான் இதை ஆட்சியும் ஊழலையும் இல்ல இல்ல
பாதி பாதி உண்மையா சொல்றீங்க. நீங்க வந்து சொன்னா நம்ம சமாளிச்சுக்காதீங்க. அவர் வந்து 10 வருஷம் அதை இருக்கட்டு. நான் வந்து ஆட்சியை பற்றியே சொல்லல. இப்ப யார் ஆட்சி இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்ப பிடிச்ச இவங்க தான் சாதனைக்காரங்க. பிடிக்காம இத்தனை வருஷம் என்ன பண்ணிருந்தாலும் கேள்வி செய்யல. இப்ப செய்திருக்கா மாட்டிருக்கா 2 லட்சம் லிட்டர். நீங்க அவன் 4 வருஷத்தில் தான் 80 லாரி எடுத்திருக்கான். 80 லாரி 4 வருஷத்தில் தான் எடுத்திருக்கானே தவிர அதுக்கு முன்னால அவன் 80 லாரி எடுக்கல. இப்ப 83 லாரி வச்சிருக்கிறது இந்த கடந்த இப்ப 3-4 வருஷம் தான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. 2 லட்சம் லிட்டர் தண்ணி எப்படி நீங்க சரியா இடம் இருக்குன்னு சொல்லி இப்ப வைத்தியநாதன் அரெஸ்ட் பண்றீங்க. அவர் கூட உள்ள டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்க. இதுக்கு உடஞ்சா இருந்தா எந்த அதிகாரியா இதுவரை அரெஸ்ட் பண்ணிட்டா? எந்த அதிகாரியாவது அரெஸ்ட் பண்ணலன்னா எந்த அதிகாரியாவது சொல்லிட்டு 2 லட்சம் லிட்டர் தண்ணி விட்டதுக்கு அப்புறமும் அந்த இடம் 4.5 இருந்து இதர சத்து 4.5 இருந்து எப்படி இருந்து சொன்னாரு. யாருக்கு என்ன கேட்டாரு அவரு? சொல்லட்டு அவரு இல்லன்னு யாராவது நீங்க மறுக்க முடியுமா? மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு திரு அப்பா. மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. விலை உயர்வு தவிர்க்க முடியாது என்று சொன்னால் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் பாலுக்கு வந்து மானியம் கொடுக்கின்றன. மானிய விலையில் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை வைத்து சமாளிக்கிறார்கள். சிமெண்ட்டுக்கு 310 ரூபாய் விற்கக்கூடிய சிமெண்ட்டுக்கு 190 ரூபாய்க்கு அரசை விற்பனை செய்யும் என்று அரசு தானாக முன்வந்தது. சிமெண்ட் மீது அக்கறை காட்டிய தமிழக அரசு பால் மீது காட்டாது ஏன்? திரு ஷேக் தாவூத் கேட்கிற இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். சிமெண்ட்டுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா வந்து ஒரு மானியம் சொல்லி 310 ரூபாய் வரைக்கும் வெளியில சந்தையில போகுது. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, நடுத்தர மக்கள் வந்து கட்டணம் கட்ட முடியாம தவிக்கிறாங்க சொல்லிட்டு 190 ரூபாய்க்கு நாங்க விற்கிறோம் சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த விலை உயர்வு எல்லாம் தவிர்க்க முடியாது சொல்லிட்டு. ஏன் விலை உயர்வு தவிர்க்க முடியாது? கர்நாடகா, ஆந்திரால பால் உற்பத்தியாளர்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. தமிழகத்திலேயும் பால் உற்பத்தியாளர் மானியம் கொடுங்க. சிமெண்ட்டுக்கு நீங்க வந்து 310 ரூபாய் 190 ரூபாய் மாத்தீங்க. நீங்க வந்து பால் உற்பத்தி விலை நீங்க 10 ரூபாய் 5 ரூபாய் குறைக்க கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு ஏற்றுங்க எவ்வளவு மட்டும் ஏற்க கூடாது. நீங்க மானியம் கொடுக்க வேண்டியதானே? அதாவது சிமெண்டை பொறுத்தவரை ஒரு சிலர்களுக்கு கட்டடம் கட்டக்கூடிய ஒரு சில, அதாவது வந்து கம்மியான ஆட்களுக்கு தான் அது நீங்க சப்ளை கொடுக்க முடியும், செய்ய முடியும். பாலை பொறுத்தவரை நுகர்வோர் அதிகம். அப்ப தொடர்ச்சியாக நீங்க மானியம் கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா எவ்வளவு அதுல ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறது? எவ்வளவு உங்களுக்கு ஒப்பீட்டளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 310 ரூபாய் இருக்கக்கூடிய சந்தை விலை விற்கக்கூடியது நீங்க 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க வச்சுக்கிட்டா கூட 250 ரூபாய்க்கு வாங்குறீங்க வச்சுக்கிட்டா கூட மொத்தமா வாங்கி அரசு வந்து 250 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 190 ரூபாய்க்கு ஒரு மூடைக்கு 60 ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இதுல நீங்க 5 ரூபாய் ஏற்பட போகுது. இது வந்து சாமானியம் வீடு கட்டணும் வசதி இருக்கிறவன், சாமானிய பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து அடுத்த இடத்துக்கு போயிருக்கான், சொந்தமா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவன், அவன் முக்கியமா குழந்தைக்கு அடுத்த வேளை பால் கொடுக்கறது முக்கியம். அதாவது வந்து இருக்கிற இடம் வந்து தேவையாக உள்ளவங்க, கஷ்டத்துல இருக்க மக்களுக்கு தான் அது கொடுக்குறாங்க. சிமெண்ட பொறுத்தவரை யாருக்கு கொடுக்கறாங்க? ஏழை எளிய மக்களுக்கு. அவங்களால இதை வாங்க முடியாத அந்த ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கம்மியான கிளாசிபிகேஷன் இல்ல. இல்ல, அதாவது வந்து நீங்க வந்து ரெகுலர் கன்சியூம் இல்ல. அது வீடு கட்டுறாங்க ஏழை எளிய மக்கள். அதுல ரெகுலர் கன்சியூம் இல்ல. சிமெண்ட்ங்கிறது ரெகுலர் பால் மாதிரி வந்து ரெகுலராக குடிக்கக்கூடியதோ, ரெகுலராக சாப்பிடக்கூடியதோ, ரெகுலராக எடுக்கக்கூடியதோ. அதுதான் சார் நான் கேட்கிறேன். அதனாலதான் சொந்த வீடு கட்ட வசதி இருக்கிறவங்களுக்கு நீங்க செலவு கொடுக்குறீங்க. இல்ல அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு பால் கொடுக்கல. அதனாலதான் அது கொடுக்க முடியாது. அதாவது வந்து தொடர்ச்சியாக மானியம் கொடுத்து அதை ஊக்குவிக்க முடியாது. அதனால அரசுக்கு, அந்த நிறுவனத்துக்கு பெரிய இழப்பீடு ஏற்படுகிறது. அந்த இழப்பீடை தவிர்க்கிறதுக்கு தான் இதை பண்ண வேண்டியது இருக்கு. ஆக இந்த விலையேற்ற மாநகராட்சி நடத்தக்கூடிய அம்மா உணவகத்தில் யார் சாப்பிடுறா? அது ஏழை எளிய மக்கள். அந்த ஏழை எளிய மக்களுக்காக நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே மானியம் மானியம் மானியம், ஏழை மக்களுக்கு மானியம் மானியம் கொடுத்தா அரசை எப்படி நடத்துறது? அரசு நிர்வாகம் இதைத்தான் நானும் கேட்கிறேன். ஒரு சில, அதாவது அரசு நடத்துறவங்களுக்கு தெரியும் ஒரு சில ஏரியாவில் மானியம் கொடுக்க முடியும், ஒரு சில பொருள்களுக்கு மானியம் கொடுத்து நடத்த முடியும், ஒரு சில பொருள்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப கொடுக்க முடியாததை கொடுக்க முடியாதுன்னு அரசு சொல்லும். அதனால அரசு வெளி மார்க்கெட்டையும் பாக்குது. சிமெண்ட் விலையில வெளி மார்க்கெட்ல எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி பால் விலை வெளி மார்க்கெட்ல எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு குறைவா கொடுக்கிறோம் அப்படிங்கறத அரசு கவனிச்சு தான் அந்த குறைவான விலையை குறைச்சு தான் அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாதது, அவசியமானதும் கூட. அரசு எடுத்திருக்க முடிவு சரியான. சிமெண்ட்டுக்கு நீங்க சொன்னீங்க 190 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 350 ரூபாய் சிமெண்ட் 190 கொடுக்க போறாங்க. நான் அதிலே சொல்றேன், இப்பவே சிமெண்ட் கம்பெனியில இருந்து சிபாம் கொடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கவங்களுக்கு 190 ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுக்கறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு 190 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலைக்கு இந்த கம்பெனி கொடுக்குன்னா அதை அவங்க கிட்ட பேசி விலையை குறைக்க முடியாதுங்கிறதா. அதேதான் இந்த பாலும் இதே விலையை தான்
நீங்க வந்து விற்பனை விலையை குறையுங்க. 6 வருஷம் முன்னாடி திமுக வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. திமுக ஆட்சி வந்து 6 வருஷம் கழிச்சு அதிமுக 190 ரூபாய்க்கு கொடுக்குது. அதை விட 10 ரூபாய் கம்மி. இப்ப 190க்கு நீங்க கொடுங்க. இதே ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு கம்பெனியால முடியுங்கிறதுக்கு அவங்க யாரு கொடுக்குறாங்க? நீங்க தான் பண்ணக்கூடிய பெருந்திட்டங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு அவர் சொல்றது சாமானியர்களுக்கு. அந்த சீபாம்புக்கு எங்க போவான்? அதே அந்த விலையை கூட்டுறீங்க. 190 ரூபாய்க்கு கொடுக்கத ஒரு 250 ரூபாய் ஆக்குங்க. நாங்க 200 ரூபாய் கொடுக்கும் போது வெளி மார்க்கெட்ல வந்து 250 ரூபாய்க்கு மேல கிடையாது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. திமுக தலைவர் வந்து ஒரு கூட்டத்தில் சொன்னாரு, அவர் முதலமைச்சராக இருந்தபோது சொன்னார், சிமெண்ட் நிறுவனங்கள் வந்து அரசே கையகப்படுத்திக் கொள்ளுடைய நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது என்று நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரியல. மாறன் மத்திய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்கும் போது இங்க வந்து சிண்டிகேட், அதாவது சிமெண்ட் கம்பெனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிண்டிகேட் பண்ணி விலையை ஒரே நேரத்தில் ஏத்துனாங்க. 90 ரூபாய் இருந்தத 150 ரூபாய் ஏத்துனாங்க. அன்றைய சூழல்ல சீனிவாசன்ல இருந்து இந்தியா சிமெண்ட் சீனிவாசன்ல இருந்து எல்லாரும் மேலேயுமே குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு மாறனும் உடந்தையாக இருந்தார், குற்றச்சாட்டு இருந்தது. அதே மாதிரி இவங்க ஒரு தேடி சொல்லலாம். இன்னைக்கு வந்து தனியார் நிறுவனங்கள பால் விலையை தனியார் நிறுவனங்கள் லாபி காரணம் சொல்லலாம். நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் கடையில இருந்து எவ்வளவு விலைக்கு வாங்கி எவ்வளவு விலைக்கு விற்கிறீங்க? உங்க ஆட்கள் 100 ரூபாய்க்கு உள்ள சரக்கு 150 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன்னு கேக்குறீங்களா? 640 ரூபாய்க்கு உள்ள மணல 6000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஏன்னு கேட்கல? 1 ரூபாய்க்கு எங்க ஒரு மூலையில இட்லியை போட்டுக்கிட்டு அம்மா இட்லி 1 ரூபாய்க்கு ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டீங்க. உயரம் என்னன்னா திமுக கேட்கறதுல அதிமுக கேட்கறதுல அந்த கவர்மெண்ட் எப்படி பண்ணது போயிடுச்சு. அது வேண்டாம் நமக்கு. நிச்சயமா இப்ப நம்ம விவாதம் பால் விலை உயர்வை பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அதை நிச்சயமா ரெண்டு பேரும் 15 நாளைக்கு முன்னால பண்ணுச்சு. அந்த கவர்மெண்ட் இல்ல 15 நாளைக்கு முன்னால ஆட்சிக்கு வந்த உடனே பஸ் கட்டணத்தை கூட்டிய, மின் கட்டணத்தை 7874 கோடி ரூபாய் பேசும்போது இப்ப உற்பத்தியாளர்களுக்கு விலை ஏற்றணும்னு கேட்டுக்கிட்டாரு செங்குட்டுவன். இதே நிகழ்ச்சியில 15 நாளைக்கு முந்தி பேசும்போது பால் உற்பத்தியாளர்களுக்கு விலை ஏற்றணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனா இப்ப உற்பத்தியாளர்களுக்கு விலை ஏற்றப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல 8 ரூபாய் சில்லறை ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப மக்கள் சாமானிய மக்களையும் பாக்குறாங்க, உற்பத்தியாளர்களையும் பார்க்கிறாங்க, அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அரசு முழு கவனமாக இந்த செயல்பாட்டை, அதனால அதாவது பொது விநியோகமும் பொது நடைமுறையும் பப்ளிக்லையும் நீங்க பார்க்கல. இந்த விலைவாசி என்பது அவ்வளவு பெரிய உயர்வான விலைவாசியாக எனக்கு தெரியல. இது உண்மையிலேயே அரசு வந்து மக்களுக்கு சலுகை ஏற்படுத்தியிருக்க விலைவாசி தான். இல்லைன்னா அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாது, ஆவின் நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதை போல செங்குட்டுவன் அவர்கள் சொன்ன போல 40 வருடங்களாக நடந்து வரக்கூடிய இந்த பால் சொசைட்டி, பால் சங்கங்களை தொடர்ச்சியாக நடத்தியும் கொண்டு போக முடியாது. ஏன்னா எவ்வளவு காலம் நீங்க மானியம் கொடுத்து நட்டத்துல இதை கொண்டு போய் எங்கே விட முடியும்? ஏன்னா இந்த தனியார் பால் கொள்முதல்காரர்கள் ஒரு காலகட்டம் வரையும் கொள்முதல் பண்ணுவாரு. அதிக அளவுக்கு அவருக்கு பால் வந்துருதுன்னா அவர் கொள்முதல் பண்ண மாட்டாரு, அதை அப்படியே விட்டுருவாரு. இல்லைன்னா விலையை 12,000 கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கு. 25,000 பேர் வேலை பார்க்காங்க. 5,000 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் கூட்டிட்டே சம்பளத்தை கூட்ட போறீங்களா? ஆவில இருக்கிறவங்க காலமுறை ஊதியத்தில் இருக்கிறாங்க. அதே அளவுக்கு ஈக்குவலுக்கு உற்பத்தி செய்து அதை சுமந்து கொண்டு ஆவில கொடுக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கிறீங்களா? உற்பத்தி பண்ற விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? உற்பத்தி பண்ற விவசாயி உற்பத்தி பண்ற அரிசி இலவசம், உற்பத்தி பண்ற அரிசி இலவசம். தவிடு 1 கிலோ 20 ரூபா. இது வந்து 2011 அதே தவிடு விலை அண்ணன் சொல்லிட்டு 9 ரூபா 10 ரூபாயா இருந்து இன்னைக்கு 2 மடங்கு அது கூடி இருக்கு. 5 ரூபா கூட்டிருக்கீங்க பால் விலைய. எப்படி விற்பனை செய்த ஏழைகளுக்கு எதுக்கு கூட்டுறீங்கிறத கண்டிச்சுதான் நாங்க போராட்டம் வச்சிருக்கோமே தவிர நீங்க வந்து பால் உற்பத்தி விலை அதிகரிச்சதை நீங்க நியாயப்படுத்துறீங்க. இன்னும் கொடுக்கணுங்க, இன்னும் கொடுக்கணும், அதை நியாயப்படுத்துறோம். விலையை கூட்டிங்க. ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். பால் உற்பத்தி விலையை இன்னமும் அதிகரிக்க வேண்டும், சரியா? 5 ரூபா கொடுத்திருக்காங்க, 8 ரூபா 3 ரூபா கூட கொடுப்போம். இதனால இப்ப ஆவியனுக்கு வந்து இப்ப வந்து 180 கோடி ரூபாய் ஆண்டுக்கு இழப்பு இப்ப ஏற்படுது. நீங்க சொல்லணுமா இன்னொரு 30 ரூபா கொடுத்து 200 கோடி ரூபாய் இழப்பு வச்சுக்கிறோம். இந்த 200 கோடி ரூபாய அரசுக்கு ஏற்படக்கூடிய இந்த 200 கோடி ரூபாய் இழப்ப யார் கட்டுவோம்?
200 கோடி ரூபாய் இது இழப்பே கிடையாது. மணல்ல 600 ரூபாய்க்கு கஜனாக்கு கொண்டு வந்து 6000 ரூபாய்க்கு வெளியே விற்கிறீங்க. அதே ரேட்டுக்கு நான் சொன்னதை கேட்க நீங்க முழுமையா கேட்க அதை கேட்கறதுக்கு இதையும் அதாவது 600 ரூபாய்க்கு உள்ள மணலை 6000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரே வரி மணலை நியாயமான விலைக்கு அரசு கஜனாவுக்கு வந்துன்னா நிச்சயமாட்டு இந்த 180 கோடி இல்ல 1800 கோடி ரூபாய் இதுல வந்து இந்த இழப்பை சரி கட்ட முடியும். விவசாயிக்கு கொடுத்துட்டு சரி கட்ட. அப்ப உங்களுக்கு தெரியும் மணல் விலையோ டாஸ்மாக் மதுபான விலையோ பேருந்து விலையோ மின்கட்டண விலையோ எந்த விலையை நீங்க உயர்த்தினாலும் குறைச்சாலும் எண்ட் யூசர் வாங்குறவன் தான் அந்த கஷ்டப்பட போறான். நீங்க அதே எங்க யோசிக்கிறீங்க 200 கோடி ரூபாய் இங்க நீங்க இழப்ப நீங்க சமாளிச்சிருவீங்க, மணல கூட்டுவீங்க, இல்லாட்டி மணல் திரும்பி போனா 600 ரூபாய்க்கு வாங்கினதா 6000 ரூபாய்க்கு விற்காமல அதேதான் 4000 ரூபாய்க்கு வித்து கஜனாக்கு வந்துன்னா 3500 ரூபாய் ஒரு யூனிட். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக இது வந்து ஒரு முன் வழிகாட்டியா நின்று இருந்தாங்கன்னா நம்ம அதிமுக வந்து இன்னும் 10 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கலாம். செய்ய மாட்டீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுல மாத்தி கேட்கறீங்க. அவங்கள மாதிரி தான் நீங்க செயல்படுறீங்க, உங்களை மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்க. இல்ல நான் சொல்றது மணல் வந்து 3000 ரூபாய்க்கு 600 ரூபாய் ஒரு யூனிட் 6000 ரூபாய்க்கு நீங்க இப்ப வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல வந்து முழுமையா அது அரசு கஜனாவுக்கு வந்துன்னா நான் அதை சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு அப்படி அதிமுக ஆட்சியில அவங்க வந்து மணலை வந்து தனியார் அரசுடைமை ஆக்கிட்டு அதை வந்து அல்ற உரிமையை தனியார்ட்ட கொடுத்தாங்க. அதை வந்து திமுக இவ்வளவு அக்கறையோடு வந்து அப்பா ஒண்ணு இவ்வளவு அக்கறையோடு பேசக்கூடியவர் தனியார்ல கிடையாதுப்பா, அவவே வந்துக்கோ மண் அழிப்போ காசு கொடுத்து பண்ணி பண்ணிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை வந்து வாழ்வாங்க வாழ வச்சிருப்பாங்களே. இல்ல இந்த ரேட்டுக்கு ஏன் அதே நிறுவனம் அதே ஒப்பந்ததாரர் தான் உங்களுடைய ஆட்சியில் இருந்தாரு. இல்ல இவங்களா இன்னைக்கு ஒப்பந்ததாரர் மாத்திருக்காங்க. நீங்க எந்த ஒப்பந்ததாரர் குறை சொல்றீங்களோ அதே ஒப்பந்ததாரர் 2006 இருந்து 11 வரைக்கும் உங்க கூட இருந்தாரு. 3 வருஷம் யாரும் இருக்கட்டும் 3 வருஷத்துக்கு முன்னால அவர் நட்டத்துக்கு வேலை பார்த்தாரா? 6000 ரூபாய் அவர் நட்டத்துக்கு வேலை பார்த்தாரா? 6000 இல்ல 5 யூனிட் மணல் மெட்ராஸ்ல 8000 ரூபாய்க்கு மேல கிடையாது. இன்னைக்கு அதே நீங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணீங்க, பால் விலை பத்தி பேசினா நமக்கு ஆபத்து வரும், அதனால நம்ம வந்து டாஸ்மாக் பத்தி பேசுவோம், மணல் பத்தி பேசுவோம். என்ன ஆபத்து இருக்கு? பால் விலையில பால் விலையை நான் என்ன சொல்றேன், பால்ல முறைகேடு நடக்கு. பால் உற்பத்தியாளர் சங்கங்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் ஆவினுக்கு வந்ததுல இருந்தே கம்ப்ளீட்டா முறைகேடு தான் நடக்கு. எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இதுல இருந்தே கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியராது பையி சில்லிங் சென்டர்ல பையி எவ்வளவு பால் வந்திருக்கு, அந்த பால் குவாலிட்டி என்ன, 4.5 பேட்டு இருக்கா, 8.5 இதர சத்து இருக்கா, எந்த மாவட்ட ஆட்சியராவது பண்ணிருக்காரா? யாரும் போக எப்படி மணல் என்ற இடத்துக்கு எந்த மாவட்ட ஆட்சியரும் போக மாட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் போக மாட்டாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் போக மாட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகை பாருங்க, 5 பேரு அதாவது தண்ணியையும் பிஸ்கட்டையும் அதிக விலைக்கு வித்தாங்க. கோயம்பேடுல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. டாஸ்மாக் அதிக விலைக்கு விற்கிறான், போய் பிடிங்க பார்ப்போம். மணல் அதிக விலைக்கு விற்கிறான், பிடிங்க பார்ப்போம். பாலா எப்படி எல்லாம் கலப்படம் பண்றான், பிடிங்க பார்ப்போம். ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அப்பா வந்து ரொம்ப நியாயமான கேள்வியா கேட்கிறேன். உண்மையில எனக்கு உள்ளபடியே நான் வந்து ரொம்ப வெளிப்படையா நான் சொல்றேன், ரொம்ப நியாயமான கேள்வி கேட்கிறீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு 2006 இருந்து 11 96 இருந்து 2001 வரை எப்பயா ஒரு தடவையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் திரு செங்கோட்டைவள்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு அடிப்படையான விஷயம் அவர் கேட்டாங்க. அதாவது இந்த பால் சில்லிங் சென்டர்லயோ இல்லாட்டி பால் வந்து கொள்முதல் பண்ணி அடுத்தது பிரிச்சு அனுப்புற இடங்களையோ எத்தனை இடங்கள்ல எடை பார்க்கிற மிஷின் இருக்கு? எடை பார்க்கிற மிஷின் எத்தனை இடங்கள்ல இருக்கு? நம்ம வந்து எடை மேடைகள் எத்தனை இடங்கள்ல இருக்கு? நம்ம லாரியில உள்ள வருது, லாரியில வெளியே போகுது. இது இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இல்லன்னு சொல்லிட்டு தான் திரு வைத்தியநாத் உள்ளிட்ட சிலர் வந்து கைதா இருக்கிறாங்க. ஆனா எத்தனை சில்லிங் சென்டர்ல, எத்தனை குளிரூட்டப்படும் நிலையங்கள்ல, எத்தனை சுத்திகரிப்பு நிலையங்கள்ல எடைமேடைகள் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச தகவல்ல எல்லா சில்லிங் சென்டர்லயும் இடமேடை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடங்கள்ல இடமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச இருக்குது, இருக்கும், வேலை செய்யாது, வேலை செய்யறது இல்ல. அந்த எடை பார்க்கிற பழக்கம் அப்பா சொன்ன போல அந்த எடை பார்க்கிற பழக்கமே இல்லாதனாலதான் சில பிரச்சனை. அளந்து பாலை ஊத்துறாங்க, அளந்துதான் பாலை ஏத்துறாங்க. இத்தனை லிட்டர் போட்டிருக்கணும், அது பவுண்டர் கணக்கில் எடை கணக்கில் வரும். அது எல்லா இடத்துலயும் அளவு இருக்குது. எல்லா டைரியிலையும் இன்னொரு முக்கியமான டைரியிலையும் பேப்ரிட்ஜ் இருக்குது. 17 டைரி பெரிய சில்லிங் சென்டர்லாம் எல்லா இடத்துலயும் பேப்ரிட்ஜ் இருக்குது. ரைசா பெரிய சில்லிங் சென்டர் வர சொல்றீங்க நீங்க? பெரிய சில்லிங் சென்டர் சின்ன கிராம் பிஎம்சி பல்க் மில்க் கூலர்னு வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் பே மிஷின் இல்ல. இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்க, 11 லட்சம் லிட்டர் வந்து ஆவினுடையது வந்து கிட்டத்தட்ட சரிபாதி வந்து சென்னையில மட்டுமே விற்பனை ஆகுது. 11 லட்சம் லிட்டர் கிட்ட விற்பனை ஆகுது. இங்க வந்து முகவர்களுக்கும்
பயனாளிகளுக்கு நடுவுல இன்னொரு கூடுதலா ஒரு முகவரை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்காக 23 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வந்து கூடுதலா செலவாகுது. அதை குறைச்சாலே வந்து உங்களுக்கு பாதி மிச்சமாகும் சொல்லி சொல்றாங்க. சரிதான் நினைக்கிறீங்களா? அது சரிதான். அந்த நடுவுல இருக்காங்களே 34 பேர் தான் திமுக ஆட்சியிலும் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க தான் ஹோல்சேல் டீலர். அவங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் 25 காசு கமிஷன் கொடுக்கறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு 30 பைசா கொடுக்கறாங்க. இந்த 1.55 எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்கிற மிடில் மண்ணை எடுக்கணும். அப்படி நான் என்ன சொல்றேன்னா அதிகாரிகளே அதை செய்யறாங்க. நான் இப்போ அதிகாரிகளே அந்த தவற பண்றாங்க. அந்த தவற பண்றதுக்கு கவர்மெண்ட் தவறு பண்றாங்க நீங்க சொல்லாதீங்க. அதிகாரிங்க தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆட்சியிலையும் பண்ணாங்க, இந்த ஆட்சியிலையும் பண்றாங்க. அதிகாரி தவறு பண்ணாத அதிகாரிகளே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற 110% தவறு பண்ணாத அதிகாரிகள் இல்ல, எல்லாருமே தவறு பண்ண வச்சிடறாங்க. இல்ல யார் வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியாது. விவசாயிக்கு 5 ரூபாய் கூட்டிட்டு அரசியல்வாதிகளுக்கு குறைக்கலாம்ல, பொதுமக்களுக்கு குறைக்கலாம்ல, விவசாயிக்கு விவசாயிக்கு பொதுமக்களுக்கு குறைக்கணுங்கிறல செங்கோட்டுகளுக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட் டாவுக்கு கூட எல்லாருக்குமே விருப்பம் தான் இருக்கும். எப்படி நடைமுறை சாத்தியம் நீங்க ஒரு வழிகாட்டினீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிருப்பாங்க. நம்மளும் கேட்கலாம் அவங்கள. திமுக ஆட்சியில் செஞ்சாங்களே நீங்க ஏன் இப்படி செய்யல, நம்ம வந்து கடுமையா கேட்கலாம் அவங்கள. நாங்க இப்ப சொல்றேன் திமுக ஆட்சியில் வந்து இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கல, நீங்க இதை முறை கண்டுபிடிக்கப்படல. சரி, இப்ப நாங்க இப்ப ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஒரு நல்லா நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு 1 ரூபாய்க்கு அம்மா இட்லி கொடுக்கிற மாதிரி பாலை வந்து அப்படி கொடுத்தாங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்போ நீங்க குறைங்க, நாங்க வந்து பாராட்டிட்டே போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் மானியத்தை கொடுத்து ஃப்ரீயா கொடுத்துட்டா அப்பாவுக்கு சந்தோஷம். அரசு நடைமுறைப்படுத்த முடியாது, வருமானம் பத்தாது, எல்லாமே கஷ்டத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறது அப்பாவுடைய அந்த மாதிரி நிலையை திமுக உருவாக்குறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா கடுமையான குற்றச்சாட்டை கடந்த முறை வச்சாங்க. வச்சுட்டு அவங்க இலவசம் சொன்னாங்க, நீங்க விலையெல்லாம் சொன்னீங்க, திரும்ப மானியம் தானே கொடுத்தீங்க. அவங்க வந்து டிவி கொடுத்தாங்க, நீங்க கிரைண்டர் கொடுத்தீங்க, மிக்சி கொடுத்தீங்க, ஃபேன் கொடுத்தீங்க. இதெல்லாம் எங்க இருந்து காசு வருது? அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டங்களை கொடுக்கத்தான் செய்யறாங்க. முன்னாள் முதல்வர் சொன்னாங்க எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது. எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அரசு நடத்துறதுங்கிறது சிரமமா இருக்கும். ஆக சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது அடிப்படையாக உள்ளதுல கொடுக்கறாங்க. சுருக்கமாக இறுதியாக பால் விலையை குறைப்பதற்கு இப்ப ஏற்ற 10 ரூபாய் குறைப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? உங்கள் தரப்புல அதிமுகவுடைய ஆதரவான கட்சி அப்படிங்கிறது இல்லாம தமிழ் மாநில முஸ்லிமுக்கு தனிப்பட்ட கருத்து ஏதாவது இருக்குதா? இல்ல, குறைக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. திரு செங்கோட்டுவன், பால் உற்பத்தி விலையை விற்பனை விலையை வந்து 10 ரூபாய் குறைச்சது 2-3 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்புல ஒரு கருத்து நம்ம வந்து மக்கள் நம்ம தொலைக்காட்சியில் கேட்டபோது சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? என்னுடைய கருத்து விற்பனை விலை விலையை உயர்த்தினால் அது பல தவறுகளுக்கு வழி ஏற்படும். குறைச்சா அப்புறம் மத்தியில மிடில் மேன் அதிகம் அடிச்சுட்டு போயிடுவோம். வெளியில 40 ரூபாய் 38 ரூபாய்க்கு விற்கிற பால நீங்க 25 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுல பிளாக் மார்க்கெட் தான் வரும் இல்லைங்களா? அதனால விற்பனை விலையை இந்த விலைக்கு என்ன கேட்டா சமமா பண்றணும். 38 ரூபாய்க்கு பண்றாங்கன்னா நான் வரவேற்று இருப்பேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு நிலவரம். சந்தை நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க ஒரு பால் என்னது அதை வாங்கிட்டு விற்கிறதுக்கு மிடில் மேன் வேலையை தான் கவர்மெண்ட் செய்யுது. அதை ஒழுங்கா செஞ்சிருந்தா 38 ரூபாய்க்கு வித்து எனக்கு இன்னும் 5 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கணும். அரசுக்கு 180 கோடி ரூபாய் உங்களுக்கு 5 ரூபாய் கூட்டி கொடுக்கலாம், அதிகமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சாமானியருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமா தெரியல. நீங்க 4 மாடு வச்சிருக்கீங்க, ஒப்பனை பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. சாமானிய அளவுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட் போடுதான் இந்த தமிழ்நாட்டில். 180 கோடி ரூபாயினால ஒவ்வொரு சாமானியனையும் 10 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கூட்டி கொடுப்பாங்கிறது நியாயம் கிடையாது. இதை வந்து அரசே மானியமா கொடுக்கலாம். நல்ல காது கேட்கக்கூடிய ஒரு நல்ல முதல்வர் இருக்கிறாரு. யாரு சொன்னாலும் அதை கேட்கவாரு, சுருக்கமாக பேசுவாரு, நிறைவா செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய ஆதரவு கட்சியான சரத்குமார் வரைக்கும் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பால் விலையை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 3ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தலைவர் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். சுருக்கமா இறுதியா முடிவு இந்த ஆண்டில் ஜனவரியிலிருந்து இன்று வரை 3 ரூபாய் 1ஆம் தேதி கொடுத்தார்கள். இன்று 5 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக உற்பத்தியாளர்களுக்கு 8 ரூபாய் விலை உயர்வு கொடுத்திருக்கிறார்கள். இது சாதாரண விலை உயர்வு இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லுவது போல ஒரு நல்ல விலை உயர்வு, லாபகரமான விலை இல்லைன்னா கூட நல்ல விலை. இந்த 8 ரூபாய் உயர்வு பண்ணி 10 ரூபாயை சேர்த்து விற்கிறாங்க. 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 ரூபாய் தான்
அவங்க ஆவின் நிர்வாக செலவுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால இது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இது தவறு என்று சொல்ல முடியாது உங்களுடைய பார்வையா இருக்குது. மக்களுடைய பார்வை என்ன? அரசு தரப்பில் சொல்வார்கள் வந்து நிச்சயமா இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்று சொல்ல, உற்பத்தியாளர் தரப்பில் இந்த உயர்வு இன்னும் கூட அதிகரிக்கப்படும் என்று அப்படிதான் சொல்ல, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த விலை உயர்வு நியாயமில்லாது திரும்ப பெறும் என்று சொல்கிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த விலை உயர்வு பற்றிய மக்கள் பார்வை என்ன, மக்கள் கருத்து என்ன? இப்போது பார்க்கலாம். ஆவின் பால் விலை ஏற்றம் தவறானது என்று 53% மக்களும், தவிர்க்க முடியாது என்று 31% மக்களும், ஓரளவு குறைவாக குறைந்தபட்சம் சிறிய அளவில் உயர்த்திருக்கலாம் என்று 16% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறைவான அளவில் உயர்த்திருக்கலாம் என்று 16% மக்களும், தவிர்க்க முடியாத விலை உயர்வுதான் என்று 31% மக்களும், விலை ஏற்றம் தவறானது என்று 53% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக உற்பத்தியாளர்கள் பயனாளிகள் என்று இரண்டு தரப்பு இருக்கும் போது அரசானது நடுவில் இருக்கக்கூடிய முகவராக இருக்கக்கூடிய ஆவினானது அரசானது இருதலைக்குள்ளி எறும்பு போல தவிர்க்கிறது. நிச்சயமாக உற்பத்தியாளர்களுக்கான உரிய விலை கொடுத்தே ஆக வேண்டும். அதை நட்டத்தை ஓரளவுக்கு மேல் சமாளிக்க முடியாது. இருந்தாலும் கூட ஏற்கனவே சொன்னது போல சிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில், அம்மா உணவகத்தில் இட்லி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே மானியம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களிலாவது மருந்து பொருட்களை போல அத்தியாவசிய பொருட்களால் நிச்சயமாக விலையை குறைக்க வேண்டும் என்பது சாமானிய மக்களுடைய கருத்தாக இருப்பதை மக்களுடைய கருத்தில் பார்த்தோம். மக்கள் அரசாங்கம் எப்படி சமாளிக்கப் போகிறது? மக்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து ஏதேனும் விலை குறைப்பு இருக்குமா? பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நண்பர்களே. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்களிடம் அன்போடு வருகின்றவர்களே, பால் விலை உயர்த்தப்பட்டதை பற்றி பேசினோம். இப்போது மது விற்பனை சரிந்திருக்கிறது என்று கவலையில் ஆழ்ந்திருக்கிறதாக டாஸ்மாக் நிறுவனம் கவலையில் ஆழ்ந்து தகவல் தெரிவிக்கின்றன. 5% கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மதுவுடைய விற்பனை குறைந்திருக்கிறது. எனவே அதை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நெடுஞ்சாலை ஓரங்களில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அகற்றப்பட்ட கடைகள் கேரளாவில் மது விலக்கு வந்து அதிகப்படுத்தப்பட்டதால் கேரளா எல்லையில் இந்த கடைகள் மாற்றப்படுவதாக தகவல் வருகின்றன. மது கடைகளுடைய எண்ணிக்கை, மது விற்பனையுடைய எண்ணிக்கை, இதை அனைத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிற அரசு, பால் விலையை உயர்த்தக்கூடிய அரசு மதுவுடைய விலையை கூட இன்னும் உயர்த்த போற தகவல் தெரிவிக்கின்றன. எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியாது. இப்படி மது விற்பனையை அதிகரிப்பதில் அரசு அக்கறை காட்டுவது நியாயம்தானா? அப்படி அக்கறை காட்டுவது உண்மைதானா? இந்த நிகழ்ச்சி நம்முடைய மதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு மல்லை சத்யா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதே போல மதிமுகவுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீமை சேர்ந்த திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்முடைய தொடர்ந்து இணைந்திருக்கிறார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு மல்லை சத்யாவிடம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த சந்தேகம் மது விற்பனை அதிகரிக்கிறதுக்கு தமிழக அரசு முயற்சி செய்கிறது, இது மது விற்பனை சரிந்திருப்பதில் வந்து கவலையா இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எதன் அடிப்படையில் எழுகிறது? மதுவால் வருமானம் மாநில அரசாங்கத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு அவமானம் என்கின்ற நிலைமையில் தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒட்டுமொத்தமான மதுக்கடைகளை மூடிட வேண்டும் என்ற வட்டாத தாகம்தான் அனைவரிடத்திலும் இருக்கிறது. இப்பொழுது எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த புயல் நிவாரணப் பணிகள் மற்றும் இலவசங்களுக்கான பணம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் ஒருவேளை மதுவின் மூலமாக அந்த பணம் நிறைவாக கிடைக்குமேயானால் அதன் மூலமாக தாராளமான அந்த இலவசங்களை கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் மாநில அரசாங்கம் ஒருவேளை மது விற்பனை அதிகரிக்க எண்ணுகிறதோ என்ற எண்ணம் இன்றைக்கு இயல்பாக எழுந்திருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் உடனடியாக உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றம் தந்திருக்கின்ற வழிகாட்டின் அடிப்படையில் இந்த மதுபான கடைகளை மூடுவதுதான் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய பார்வையாக பதிவிருக்கிறோம். நீங்க வந்து மதுவான கடையை வந்து விற்பனை விலையை உயர்த்துறதா அல்லது விற்பனையை உயர்த்ததா அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்தமா கடையை மூடணுங்கிறத மதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. நான் திரு ஷேக் தாவூத் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல வந்து மது அருந்துதல் அப்படிங்கிறது ஒரு ஹராம் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க நிச்சயமா மதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்களும் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் இந்த விவாத மேடையில நான் கலந்து கொள்றதுல சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது, கேடானது. தமிழகத்தை பொறுத்தவரை மது இல்லாத காலங்களில், மது விலக்குகளா அது மது கடைகள் குறைவாக இருந்த காலங்களில் நிறைய உங்களுக்கு வந்து அந்த கலப்பட மது அங்கெங்கே வந்து அவங்கவுங்களே தயார் செய்யப்பட்ட சாராய விற்பனை அதிக அளவுல இருந்து அதுல நிறைய தொழிலாளர்கள் இறந்திருக்காங்க, நிறைய குடும்பங்கள் வந்து பரிதவித்திருக்கு. அப்ப இந்த மதுக்கடைகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குது தமிழகத்தில். அதாவது கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பறந்த காலங்கள் எல்லாம் உண்டு. என்னுடைய இளமை காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கள்ளச்சாராயம் கொடிகட்டி பறந்து குடும்பமாக கொத்து கொத்தாக இறந்தவர்கள் எல்லாம் உண்டு.
தமிழகத்துல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து 6836 கடைகள் இருக்கு. 6836 6836 கடைகள் இருக்கு. இதெல்லாம் டெய்லி வரக்கூடிய மதுவை, விற்கக்கூடிய மதுவை யார் குடிக்கிறார்கள்? மண்ணில் ஊத்துகிறார்களா, வாயில் ஊற்றுகிறார்களா? இல்ல, ஏழை எளிய மக்கள் தான் குடிக்கிறாங்க, உழைப்பாளர்கள் குடிக்கிறாங்க. அதனால அவங்க சாகுறாங்களா, ஆயுள் காலம் கூடுதா? இல்ல, அதாவது வந்து உடனடியான சாவு தவிர்க்கப்பட்டிருக்கு. நீங்க இங்க நிப்பாட்டி இருந்தா, நீங்க இப்ப இங்க நிப்பாட்டி இருந்தாலும் பக்கத்து மாநிலங்கள்ல போய் சாப்பிடுவாங்க, பாண்டிச்சேரியில போய் சாப்பிடுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா கலப்படம் மது, கள்ளச்சாராயம், இந்த சந்தைகள் இங்க பெருகிவிடும். அதிக அளவுல மக்கள் இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அதை நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்தில் 7-8 பேர் சாக வேண்டாம், ஒவ்வொரு நாளா 10-10 பேரா சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல. அதாவது நீங்க அதை வந்து அப்படி ஒரு கணக்காக நீங்க இருக்கக்கூடாது. நம்ம மாநிலத்திலுடைய மக்களுடைய சாவு எண்ணிக்கையை கூட்டுவதா இல்ல மக்களை சாவிலிருந்து தடுப்பதாங்கிறது தான் இங்க அரசுடைய கவனம். சாராய கடைகளை முற்றுமுழுமாக ஒழித்து விட்டால் கள்ளச்சாராய சந்தை பெருகிவிடும், பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று குடிப்பார்கள், மக்கள் சாவு எண்ணிக்கை கூடிவிடும். அப்ப வேற வழி இல்லாம சில காலகட்டங்கள்ல இந்த மாதிரி உள்ள மதுகளை விலக்கு அளித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் அரசு இருக்கு. அதனால சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு உதாரணம், பக்கத்து மாநிலங்கள்லாம் இருக்குது, சுத்தி நெருப்பு நடுவுல கற்பூரமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 கட்சியிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேரள மாநில அரசு ஒரு அருமையான ஒரு முயற்சி எடுத்து மது விற்பனையை படிப்படியாக குறைப்பதற்கான முழு ஏற்படுத்திட்டு 10 வருஷத்துல பூரண மது விலக்கை கேரளா கொண்டு வர முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா வரக்கூடிய தகவல்கள் கேரள மாநில எல்லையில கடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இங்க நெடுஞ்சாலையில வந்து உயர்நீதிமன்ற வழக்கு மூலமா நெடுஞ்சாலை ஓரங்கள் இருந்த கடைகள் பூரா அகற்றப்பட்டதுனால அந்த கடைகளுடைய அதே நம்பர்ல வந்து திரும்பி அந்த கேரள மாநில எல்லையில கொடுக்க சொல்றாங்க. இது நம்ம மாநில மக்களுக்கும் சேர்த்து கேரள மாநில சகோதரர்கள் சேர்த்து காலி பண்றதுக்கான ஒரு முயற்சியா, இல்லாட்டி இதுவும் கூட கேரள மாநிலத்தில் யாரும் விசச்சாரம் கூட சேர்த்துக்கூடாது அப்படிங்கிற நல்ல இடத்துல செய்யப்படலாம். அதாவது நீங்க இப்ப சொல்ற இந்த தகவல்கள் எல்லாம் ஊர்ஜிதமானதில்லை, அரசுடைய ஆணை இல்ல. இப்ப நீங்க அதிகமாக மதுக்கடைகளை கூட்ட போறாங்கன்னு சொல்றதோ, இல்ல மது விலைகளை கூட்ட போறாங்கன்னு சொல்றதோ, இல்ல அதிக எண்ணிக்கையில் மதுவை வந்து விற்க போறாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து முழுமையான ஊர்ஜிதமான கவர்மெண்டுடைய ஆர்டர், அரசுடைய ஆணை இருக்கான்னு கேட்டா இல்ல. இது வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில தான் நீங்கள் மதுவுடைய ஊகத்தின் அடிப்படையில் இல்லங்கிறது உங்களுக்கே தெரிய போது நீங்களும் திரும்பி சொல்ல போறீங்க. நம்ம அன்னைக்கு விவாதத்துக்கு நான் உங்களே அழைக்க விரும்புறேன். மதுவுடைய விலை, விற்பனை விலை கூட்ட போறாங்க, ஒரு 10 நாள்ல உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவு போற போது அது வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து குடிக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனா என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னீங்க ஊர்ஜிதமான விஷயம் இல்ல, ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்ல, யூகம் தான் சொன்னீங்களே. கிட்டத்தட்ட 500 கடைகளை, நெடுஞ்சாலை ஓரங்களுடைய கடைகளை வந்து மூட சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. கிட்டத்தட்ட 200 பேருக்கு கடைகள் மூடிவிட்டதாக டாஸ்மாகே சொல்லுச்சு. ஆனா மதுபான கடையோட எண்ணிக்கை ஒண்ணு கூட குறையல. 6800 அந்த கடை 6836 கூட தான் செஞ்சிருக்கு. அப்ப மூடப்பட்ட 200 கடைகள் எங்கே போனது? அதாவது வந்து அந்த இடங்கள், அதாவது மெயின் ரோட்ல வைக்க வேணாங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டராக இருந்தது. அதாவது முழுவதுமாக அந்த சாலைகளில் இருக்கிற அந்த கடைகளை தான் எடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டராக இருந்தது. அதனால அதை எடுத்து மாற்று இடங்களில் அதை வைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் வந்து பாமக சொல்லுது, அதைத்தான் மற்ற கட்சிகள் சொல்றாங்க. அந்த மாற்றப்பட்ட கடைகள் இப்ப காந்தி பிறந்த குஜராத்லயே வந்து சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க இல்லை என்று சொல்றாங்க, மது விலக்கு இருக்குங்கிறாங்க. ஆனா எல்லா வீட்டுகள்லயும் அங்க எல்லா மது பழக்கங்களும் இருக்கு. ஆக தமிழகத்தில் இதை நிறுத்தினதுனால மாற்றம் வந்துருமானா வராது. ஏன்னா முதல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், தமிழக மக்கள் பார்த்திருக்காங்க. அப்ப தமிழக மக்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய செயலை அரசு செய்யணுமா? சாராய கடைகளை நிறுத்திட்டு கள்ளச்சாராயம் குடிங்கப்பா, இல்லன்னா பக்கத்து மாநிலத்தில் போய் குடிச்சுக்கங்க, எல்லாரும் செத்து போயிடுங்கன்னு பழையபடி மக்களை அழிப்பதற்கு அரசு முயற்சி எடுக்கணுமாங்கிறதா அந்த கேள்வி. சத்யா தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று ஏதோ நம்ம இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற மதுபானங்கள் எல்லாம் ஏதோ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை போன்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது வந்து உயிர் வாழக்கூடிய சக்தியில் அதிகரிக்கக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற வெளிநாட்டு மதுரகம் என்பதுதான் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற செய்தி. ஆனால் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மதுபானங்கள் பழ வகைகளிலிருந்தும் தானியங்களிலிருந்தும் காய்கறிகளிலிருந்தும் தான் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற மதுபானம் என்பது ஆலை கழிவாக இருக்கின்ற சர்க்கரை ஆலை கழிவுகள் இருந்துதான் இந்த மதுபானங்கள் தயாரிக்கப்படுகிறது. இதிலிருந்துதான் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொண்டு வரப்பட்டு அதுதான் பெயிண்ட் மற்றும் வார்னிஷ் போன்றவர்களுக்கு பயன்படுத்துகின்ற எரிசாராயமாக இருக்கிறது. அதிலிருந்துதான் சாராயத்துக்கான கலப்படத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே இங்க தயாரிக்கப்படுகின்ற மதுபானங்கள் என்பது தரமற்றது. நீங்கள் சொல்கின்றீர்கள் ஏறக்குறைய ஒரு காலகட்டத்தில் 5 பேர் 10 பேர் என்று இறந்து கொண்டிருந்தார்கள் என்று. இன்றைக்கு தருகின்ற புள்ளி விவரம் ஏறக்குறைய 90,000 விதவைகள் ஒவ்வொரு ஆட்சியின் முடிவின் போது வருகின்ற நிலைமையாக இருக்கிறது.
இது ஒன்றும் போர் முனையில் ஈழத்தில் 90,000 விதவைகள் இருக்கிறார்கள் என்றால் அங்கே தனிநாடு கேட்டு போராடியதன் காரணமாக போர் முனையில் இறந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பார் முனையில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இளம் தமிழர்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நான் தமிழ்நாட்டின் வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் உடனடியாக விதவைகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் என்பது இட்லி கடை. 50 வயசுனா 50 வயசு கடந்தவர்கள் தான் இட்லி கடை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 25 வயதுகள் தான் 25 30 வயசுக்குள்ளவர்கள் தான் இன்னைக்கு விதவைகளாக இட்லி கடை வச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு விதவை ஊதிய தொகை கேட்கின்ற எண்ணிக்கை கூட அந்த வயதில் தான் இருக்கிறது. எனவே இது என்பது விலையேற்றமா அல்லது இதன் மூலமாக சலுகைகளா என்பதனை காட்டிலும் ஒரு நல்ல அரசாக இருக்குமே. ஆனால் தன்னுடைய குடிமக்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்ற இந்த மதுவை பூரணமாக ஒழித்திட வேண்டும். மதுவை பூர்ணமாக ஒழிக்க வேண்டும் என்பது என்னைக்குமே எதிர்க்கட்சியோட கோரிக்கை இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய விஷயம் எப்போதுமே கலப்படத்தை தடுப்பதற்காக, கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக செய்யப்படும் விஷயம் என்று சில நாட்களுக்கு முன்னால் இந்த மாதமே திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடிலும் திருச்செந்தூர் அருகே இன்னொரு ஊரிலும் திருச்செந்தூர் அருகே மீளபுரத்திலும் 2 இடங்களில் மதுவில் போலி மது தயாரிப்பதாக 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் போலி மது தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுடைய போலி மதுபான ஆலையும் கூட மூடப்பட்டது. அவர்கள் தயாரித்த போலி மதுபான ஆலை எங்கே சென்றது? விற்பனை குறைவுக்கு இந்த போலி மது காரணம் இல்லையா? ஷேக் தாவூத் கேட்கிற ஏற்கனவே சொன்னது போல இடைவெளிக்கு முன்னாடி இந்த மாதம் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டிலையும் திருச்செந்தூர் அருகே மீளபுரம் அப்படிங்கிற இடத்திலையும் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அடுத்தடுத்த நாட்கள்ல 2 பெரிய போலி மதுபான ஆலைகள் கண்டெடுக்கப்பட்டன. நீங்க சொன்னீங்க ரொம்ப கவலையோட நம்ம மது விற்பனை தடுத்துட்டோம் அப்படின்னு, போலிகள் அதிகரிச்சு சொன்னீங்க. இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறா, அரசு அறிவிச்சிருக்கு, காவல்துறை தான் கைது செஞ்சிருக்கு. இப்ப இவங்க யாரு? இவங்க சொல்றாங்க, திருவள்ளூர்காரர் சொல்றாரு, நான் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு 4 சுத்தி நாங்க ஒரு புல் மாவட்டங்களுக்கு நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி சொல்றாரு. இவங்கள்ட்ட எல்லா பார்களும் சப்ளை பண்ணது இவர் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியும்? அதாவது எந்த நிர்வாகம், அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அதுல இந்த புல்லுருவிகளும் இடையூறுகளும் இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டியது. அரசு அதிகாரிகள் அது உடந்தையாக இருந்தா அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க. நீங்க சொன்ன மாதிரி முழுமையாக மது விலக்கு அமுல்படுத்தினாலும் அது செயல்பாட்டுக்கு வர்றதிலும் தொடர்ச்சியாக கஷ்டம். நீங்களே சொன்னது போல என்ன முயற்சி எடுத்தாலும் 2 புல்லுருவிகள் இருப்பாங்க. அப்ப நீங்க பூரண மது விலக்கு கொண்டு வந்துருங்க. 2 புல்லுருவில் இருந்தாங்கன்னா நம்ம அது அதிக அளவுல இருந்ததுனாலதான் நம்ம மதுவையே கொண்டு வந்தோம். அதாவது மது கொண்டு வர்ற காலங்கள்ல கள்ளச்சாராய சாவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அதிக அளவுல இருக்கும். பயங்கரமாக அது இருந்ததுனாலதான் அதையிலிருந்து மீட்சியை கொண்டு வர மிகப்படுத்துறீங்க. நீங்களே இல்ல உண்மையிலே அதை இப்ப குறைக்கலாம். வாரந்தோறும், தினந்தோறும், மாவட்டந்தோறும், கிராமந்தோறும் கள்ளச்சாராய சாவு பொத்து விழுந்துகிட்டே இருந்தது. நிறைய இருந்தது. என்னுடைய இளமை காலங்கள்ல அதை நான் நிறைய பார்த்தேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். பட் என்னுடைய இளமை காலங்கள்ல நான் அதை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் வர வேண்டாம். இலைமறை காய்மறையாக நடந்தவற்றை இன்றைக்கு நாள்தோறும் ஒரு அரசாங்கமே செய்து கொண்டிருக்கிறது வேதனைக்குரிய ஒன்று. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழர்களுக்கென்று இருக்கின்ற நாகரிகம் இன்றைக்கு அடியோடு கெட்டு குட்டிச்சோராகி போயிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த 2 சம்பவங்கள். ஒன்று, ஒரு தாயும் மகளும் தன்னுடைய கணவனை, தந்தையை கொலை செய்து விட்டார்கள் என்று அவரை கைது செய்து விசாரித்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் செய்தது தற்காப்புக்கான நடவடிக்கை என்று அவர்களை விடுவித்தார்கள். மதுரையில் அதே பகுதியில், அதே மதுரையில் மற்றொரு அடுத்த மாதத்தில் ஒரு தாய் கையில் ரத்தத்தோடு காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். என்னம்மா என்று கேட்டபோது சொல்கிறார், என்னுடைய மகன் போதைக்கு, குடிக்கு அடிமையானதன் காரணமாக அவன் என்னையே அடைய விரும்பினான், எனவே அவனை கொலை செய்து விட்டேன் என்று சொல்கின்ற இந்த கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு வீதிக்கு பெண்கள் போராடுகிறார்கள். மறுமலை திமுக போராடி இருக்கிற தலைவர் வைகோ அவர்கள் காந்தி பிறந்த 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறார். நவம்பர் 6ஆம் தேதி மாவட்ட தலைவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 3 கட்ட நடைபயணங்களை இந்த மது ஒழிப்புக்காக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 2ஆம் தேதி கூட நீங்க ஒரு போராட்டம் அறிவித்திருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவின் காரணமாக அல்லது சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்ற காரணத்தினால் அடுத்த கட்டமாக அந்த போராட்ட தலைவர் வைகோ விரைவில் அறிவிக்க இருக்கிறார். நீங்களும் அக்டோபர் 2ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க, பாமகவும் போராட்டம் அறிவிச்சிருந்தது. 2 பேருமே சத்தம் காட்டாம தள்ளி வச்சிட்டீங்க. காரணம் அப்படின்னு அசாதாரண சொல்லு. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறையில் இருந்தாங்கன்னா இங்க என்ன வச்சு நீங்க உங்களுடைய போராட்டத்துக்கு அது சம்பந்தம் இல்லையே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு இருந்த சூழலில் ஒரு அசாதாரணமான சூழலில் பொது அமைதிக்கு
ஊரு நேர்ந்திருந்த ஒட்டுமொத்த மாநிலம் முழுக்க ஒவ்வொரு தெருவிலும் ஏதேனும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது, ஏதேனும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அது அறிவிக்கப்படாமல் யாரிடமும் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக அறிவிக்கப்பட்டு ஆளுங்கட்சி மதுவிலக்கின் மீது பூர்ண அக்கறை கொண்ட மதிமுக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே அனுமதி வாங்கப்பட்டு நடத்துறது உங்களுக்கு என்ன சிரமம் இல்ல? விரைவில் அந்த போராட்டத்தை மற்றொரு தேதியில் அறிவிப்பதாகத்தான் தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். உங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் கூட சந்தர்ப்பம் பார்த்து நடக்குதோ? இல்ல, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இது தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இந்த போராட்டத்தில் ஒரு சிறிய ஆதாயத்தை கூட நாங்கள் எதிர்பார்க்காமல் டாஸ்மாக் பணியாளர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவங்க அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு திரு குமரேனந்தன் போனாங்க, தமிழக பாஜக சார்பா போனாங்க, ஆம் ஆத்மி கட்சி சார்பா போய் அவங்கள்ட்ட எல்லாம் போய் வந்து வாழ்த்து சொல்லி உங்களுடைய முயற்சி வாழ்த்து புரிஞ்சு சொன்னாங்க. அக்டோபர் 2 கடல் லீவ், அதனால ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்பயாவது போய் பாமகவும் மதிமுக யாராவது போய் வாழ்த்து சொல்லிருக்கலாம். மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சமீபத்தில் நடந்து முடிந்த பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பூவிருந்தவழி மாநாட்டில் கூட தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நீங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்கீங்க, என்ன மாற்று கருத்து இல்ல. திரு வைகோவோட நடைபயணத்தில் நானும் போய் பார்த்தேன், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு வரவேற்பு எப்படி பார்த்தேன். இல்லன்னு சொல்ல இந்த தொடர் போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய நேரத்தில், இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய நேரத்தில் அப்படி செய்யாம வாபஸ் வாங்கினதுக்கான காரணம் வாபஸ் என்பதெல்லாம் இல்லை. அந்த போராட்டம் ஒத்திவைப்பு வேற ஒன்றும் இல்லை. விரைவில் அடுத்த கட்ட அறிவிப்புகள் விரைவில் வரும். அந்த போராட்டத்தை நிச்சயம் மறுமலர்ச்சி திமுக நடத்தும். தலைவர் வைகோவை பொறுத்தவரையிலும் இந்த பூர்ண மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற கடுமையான பிரயாசத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் 1921ஆம் ஆண்டில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், கர்மவீரர் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா கூட ஆட்சி நடத்துவதற்கு இந்த மதுவிலக்கை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இப்ப அதிமுக தரப்புலையோ அவருடைய ஆதரவாளர் தரப்புல அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னும் சொல்ல போனா திமுக தரப்புலையும் கூட நடைமுறை சாத்தியம் இல்லை. நமக்கும் கூட கனவு அப்படித்தான் இருக்கிறது, ஆனா நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய வாதமா இருக்கு. இல்ல, அது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் மூட்டைப்பூச்சி அழிப்பதற்கு வீட்டை கொளுத்திக் கொள்வதா என்றுதான் அண்ணா அன்றைக்கு கேட்டார்கள். கஞ்சா போதையில் அபின் போதையில் கவிழ்ந்து கிடந்த சீனத்தை ஒரு தலைவன் உருவாகி அதை மீட்டுருவாக்கம் செய்தார். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல அரசு இருந்து அதை நடைமுறைப்படுத்துமேனால் மக்கள் ஒரு பின்னால் நிச்சயமாக இருப்பார்கள் என்பதுதான் எல்லோருடைய சிந்தனையுமாக இருக்கிறது. எனவேதான் மக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். வந்து யாரும் வழக்கட்டாயமா குடி சொல்லல. அரசு வந்து யாருக்காவது வந்து ஏதாவது ஸ்கீம் ஏதாவது அறிவிச்சிருக்கா? 2 குவார்டர் வாங்கினால் 1 குவார்டர் இலவசம் சொல்லி சொல்லுதா? அவங்களே தானே வாங்கி, அவங்களே ஒருவேளை ஒயின் ஷாப் போறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு வர செய்தி, குவார்டர் வாங்கினா வாட்டர் ஃப்ரீன்றாங்க, ஆஃப் வாங்கினா ஆம்லேட் ஃப்ரீன்றாங்க, ஃபுல் வாங்கினா இது சிக்கன் 65 எல்லாம் ஃப்ரீன்னு தான் சொல்றான். இந்த ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க வந்து குடிப்பகத்துல பார் சொல்லக்கூடிய குடிப்பகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடத்துறது யாரு? அரசாங்கத்து சார்பில் தான் அந்த பார் அறிவிக்கப்பட்டு அவங்க தான் நடத்துறாங்க. பார் வந்து அரசாங்கம் நடத்துறது, தனியார் நடத்துங்க உங்களுக்கு நிச்சயமா. அரசாங்கம் அறிவித்து அரசாங்கத்துடைய ஆதரவோடு இருப்பவர்கள் தான் அதை நடத்த முடியும். நான் போய் நடத்திட முடியாது, இல்ல மத்தவங்க யாரும் போய் நடத்த முடியாது. அதுக்கு ஆளுநர் அரசாங்கத்துடைய பூர்ண அருளாசிரியருக்கு இருந்தால்தான் நடத்த முடியும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற புள்ளி. டெண்டர் கேட்டு தான் நடக்கிறாங்க. அதுல வந்து நீங்க நடத்த முடியாது, அவங்க நடத்த முடியாது, எல்லாருமே நடத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகள் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சி ஒரு அரசாங்கத்தின் அதிகார வர்க்கம் என்பது ஆளுங்கட்சி தான். எனவே ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல், ஆளுங்கட்சியுடைய கண்ணசைவு இல்லாமல் எந்த ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை. எனவே ஆளுங்கட்சியுடைய ஆதரவு தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவை அனைத்துமே இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றுதான். பெண்கள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், குழந்தைகள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளி செல்கின்ற 12 வயது இளைஞன் இன்றைக்கு பாதித்து வருகிறான் என்றால் நம்முடைய எதிர்காலம் சூன்யமாக இருக்கிறது என்பது இன்னைக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நான் திரு ஷேக் தாவூத்தை கேட்கிறோம், நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளவு விஷயங்கள் சொல்ல போறோம். கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இளம் பெண்கள் கடத்தப்படுறது நடக்குது, இளம் பெண் குழந்தைகள் கடத்தப்படுறது நடக்குது. இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறனால இதெல்லாம் குறைப்பதற்காக, இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காக அரசாங்கமே செய்ய சொல்லி கிளம்ப முடியுமா? இல்ல. அதாவது இது வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திடும். கொலையும் கற்பழிப்பும் குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டியது. ஆனால் மது விற்பனையை பொறுத்தவரை மக்கள் மத்தியில் மனம் மாற்றம் இருந்தால்தான் அதை பண்ண முடியும். கொலை கற்பழிப்பு திருட்டு வழிப்பறி நடப்பதற்கு மூல காரணமாகவே அவன் சொல்கின்ற 10 காரணங்களில் ஒன்று என்னவென்றால், எதெல்லாம் காரணம்னா நான் கடைசியா சொல்ற காரணம் வந்து நான் தண்ணி அடிச்சு தான் இந்த தவறை செய்தேன் என்றுதான் இறுதியாக முடிக்கலாம். அதாவது தவறு செய்கிறவன் தண்ணி அடித்து விட்டு தவறு செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக சொல்கின்ற வாக்கியம் அல்ல. நீங்க அந்த எவிடன்ஸ் நீங்க எடுத்து வைக்கும் போது கொலை அவர் 2 உதாரணங்கள் சொன்னார். நம்ம வந்து இது மாதிரி நிறைய 100 உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாள் நாளேடுகளை நம்ம பார்க்கும்போது இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமா நம்ம வந்து இப்ப தெளிவா இருக்கணும். ஒரு விஷயத்துல தவறை எந்த அரசும் ஏற்றுக்கொள்ளாது. அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி. மது ஒழிப்பு என்பது நடைபயணம் மேற்கொண்டிருந்த திரு வைகோ அவர்களை
மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே இறங்கி சென்று பாராட்டி இருக்கிறார், பார்த்திருக்கிறார். அது மல்லை சத்யாவுக்கும் தெரியும். அவர் நேர்ல போய் பார்க்க வேண்டியதே இல்ல, அவங்க குறுக்க போய் பார்த்தாங்க. அதுக்கு மேல அவர் கோரிக்கை நிறைவேற்றினாங்க. அதனால இது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, தெரிந்த விஷயம்தான். அதை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, சாத்தியம் இருக்கிறதோ அதை செய்வதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பார்கள். இந்த சூழலில் மதுவை அதிகமாக விற்க வேண்டுமோ அல்லது மதுவை நடத்தித்தான் ஆட்சி நடத்த வேண்டுமோ என்ற நிலை அரசு அறிவித்திருக்கிறதாக எனக்கு இல்லை. நீங்கள் சொல்வதனால் சொல்கிறேன், இது ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் சரியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், சரியாக நடைமுறைப்படுத்தும். இந்த மதுவை முழுமையாக ஒழிப்பதற்கு வழிவகை இருந்தால் கண்டிப்பாக அரசு செய்யும். வழிவகை இருந்தால் கண்டிப்பாக செய்யும். சுருக்கமாக இறுதியாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். ஒரு நல்லாட்சி என்பது தன்னுடைய குடிமக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற அரசாக இருக்க வேண்டும், மாறாக காரணமாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் லட்சக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீரோடும் கவலையோடும் அரசு செய்து குடிமக்களுடைய கவலைகளை போக்குது. குடிமக்களுடைய கவலைகள் என்பதை காட்டிலும் குடிமக்களின் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருப்பதான் வேதனைக்குரிய. இலவசங்கள் அனைத்தும், நீங்கள் சொல்லப்படுகின்ற அனைத்து இலவசம், தாலிக்கு தங்கங்கள் கூட வழங்குவதற்கு வேற யாரோருடைய தாலி பறிக்கப்பட்டுதான் இந்த தாலி ஏற்றப்படுகிறது என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று. எனவே இலவசங்களுக்காக இந்த நாட்டை சீர்குலைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஏன்னா பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய கனவாக இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டை நோக்கி தலைவர் வைகோ அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் நாட்டு மக்கள் நிச்சயம் ஒரு காலத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நின்றோம். பூரண மதுவிலக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசு ஏற்கனவே இதே தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தலைவரான அரசு தான் ஏற்கனவே லாட்டரி சீட்டு விற்பனையை ஏற்கனவே இருந்து வீடு வீடாக திருத்துறாய் இருந்த விற்பனையை தடை செய்தது. இன்று லாட்டரி சீட்டு அப்படிங்கிறது நிச்சயமாக போலியாக ஆங்காங்கே மட்டுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. வெகுஜன மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு அது என்ன என்றே தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்ட வாய்ப்பு மது விற்பனை கூட இருக்கிறதா? மது பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை, படிப்படியாக அமலுக்கு கொண்டு வர முடியுமா? அரசு அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறதா? குறைந்தபட்சம் மது விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலாவது இல்லாமல் இருக்கிறதா? திரு ஷேக் தாவூத் சொன்னது போல இது யூக செய்தியாக இருக்கலாம், யூக செய்தியாக இருந்துவிட்டு போட்டும். அரசு அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தால் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்களுக்கு 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.